பெண்மை வாழ் என்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல் என்று கூத்திடுவோமடா. தன்மை இன்பம் நற்புண்ணியம் சேர்ந்தன தாயின் பெயரும் சகி என்ற நாமம். பெண்மை வாழ் என்று கூத்திடுவோமடா. அன்பு வாழ்கின்ற மைதியில் ஆடுவோம் ஆசை காதலை. My humble pranamams at the lotus feet of Amma. May I request Srimati Tangam Meghnathan, Dr. Padma Subramaniam, Srimati Sheila Rajendra and Srimati Rajalakshmi please to come on to the dais. We have an auspicious beginning to this event. Srimati Vinaya, Srimati Suchitra, Srimati Vidya and Srimati Saindavi will now give us the invocation. Sadguru Shri Mata Amritanandamayi Devi Amma will light the lamp and give it to Dr. Deepa. This will be given to the Shaktis who are present here, Srimati Geeta Rajashekar, Srimati Lata Rajendran, Srimati Mala Murugesh, Srimati Sri Lalita Srinivasan, Srimati Deshamangair Karachi, Dr. Lalita Balakrishnan, Dr. T. Mahalakshmi, Srimati Meenakshi Devanathan, Srimati Dr. Meenakshi Kattar and Srimati Girija Raghavan who will be lighting the lamp which is present here. May I request Puji Ammaji to kindly light the lamp. मैत्रीं भजत अखिल हृजेत्रीं, मैत्रीं भजत अखिल हृजेत्रीं. आत्मवदेव परानपि पश्यत, आत्मवदेव परानपि पश्यत. युद्धं त्यजत स्पर्धां त्यजत, युद्धं त्यजत स्पर्धां त्यजत. त्यजत परेष्वक्रममाक्रमणम्. असतो मा सद्गमय, तमसो मा ज्योतिर्गमय. मृत्योर्मा अमृतं गमय. ॐ शान्ति शान्ति शान्तिः. मैत्रीं भजत अखिल हृजेत्रीं, मैत्रीं भजत अखिल हृजेत्रीं. आत्मवदेव परानपि पश्यत, आत्मवदेव परानपि पश्यत. युद्धं त्यजत स्पर्धां त्यजत, युद्धं त्यजत स्पर्धां त्यजत. त्यजत परेष्वक्रममाक्रमणम्, त्यजत परेष्वक्रममाक्रमणम्. मैत्रीं भजत अखिल हृजेत्रीं. जननी पृथ्वी कामदुगास्ते, जननी पृथ्वी कामदुगास्ते. जनको देवः सकल दयाळो, जनको देवः सकल दयाळो. दाम्य दधत दयत्वं जनता, दाम्य ददत्त
जनानां श्रेयो भूयात् सकलजनानां श्रेयो भूयात् सकलजनानां श्रेयो भूयात् सकलजनानां। May I now request Dr. Srimati Thangam Meghanathan, Chairperson, Reception Committee, to kindly give the welcome address. இனிய மாலை வணக்கம். இன்று தொடங்கவிருக்கும் 11வது ஹிந்து ஆன்மீக மற்றும் சேவை கண்காட்சி காண வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். அம்மா என்றால் அன்பு, அம்மா என்றால் அரவணைப்பு, அம்மா என்றால் அக்கறை, அம்மா என்றால் தெய்வீகம், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அம்மா என்பது எல்லாமே, எல்லோருக்கும் அம்மா என்பது எல்லாமே. அத்தகைய அம்மா அவர்கள் இந்த கண்காட்சியை வந்து தொடங்கி வைக்க இருப்பது நம்ம எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தருகிறது. அந்த அம்மாவை எல்லோரும் இருகரம் கூப்பி மனதார வணங்குகிறோம். நான் பல வருடங்கள் இந்த கண்காட்சி தொடக்கத்தை கண்டிருக்கிறேன். எப்பொழுதுமே we always have people who are spiritually oriented who come and inaugurate. ஆனால் இந்த தடவை அம்மா அவர்கள் தனது வாழ்க்கை முழுவதுமே சேவைக்கும் ஆன்மீகத்திலுமே ஈடுபட்டு வந்த ஒரு மனிதர் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். அவர்களது பாதம் இந்த இடத்தில் பட்டிருப்பது இந்த கண்காட்சி மிகவும் சிறப்பாக நடந்து இதனுடைய பலன் பலருக்கு சென்றடையும் என்பதை நான் நம்புகிறேன். அவரது பாத கமலங்களை வணங்கி வரவேற்கிறேன். இவருடன் 3 பெண்மணிகள் வந்திருக்கிறார்கள். தனது வாழ்க்கையை பரதம் என்ற ஒரு புனித கலைக்கு அர்ப்பணித்து இந்து மத கலாச்சார மற்றும் பண்பிற்காக மிகவும் பாடுபட்டு வரும் எல்லோராலும் அக்கா என்று அழைக்கப்படும் பத்மா சுப்பிரமணியம் அவர்களை வரவேற்கிறேன். மற்றும் கல்வி பணியில் பல ஆண்டுகளாக சிறந்து ஓங்கி இருக்கும் பத்மா சுப்பிரமணியம் கல்வி குழுமத்தின் சேர்பர்சன் திருமதி ஷீலா ராஜேந்திரன் அவர்கள் வந்திருப்பது மிகவும் சிறப்பு. எனக்கு ராஜலட்சுமி ரவிகிருஷ்ணாவை வெகு நாட்களாக தெரியும். ஒரு குழந்தைத்தனமான ஒரு புத்திசாலி, குழந்தைத்தனம் நிறைந்த ஒரு மகா புத்திசாலி. அவர்கள் 11 ஆண்டுகளாக இந்த சேவை கண்காட்சியை அரும்பாடுபட்டு மிக கடின உழைப்புடன் நடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்முடன் இருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த கண்காட்சியின் இந்த வருட பெண்மையை போற்றுதல் எனும் ஒரு அம்சம் ஒரு சிறந்த ஒரு தொலைநோக்கு பார்வை. அதிலும் கண்ணகியை ஒரு ரோல் மாடலாக எடுத்திருப்பது சிறந்த எண்ணமாகும். அதாவது கற்புடன் இருப்பது என்பது ஒரு கேலிக்குறியான ஒரு விஷயமாக சில மேலை நாடுகளில் ஆகிக்கொண்டு வரும் இந்த தருணத்தில் கற்புக்கென்றே போற்றப்படும் கண்ணகியை ஒரு சிம்பலாக எடுத்துக்கொண்டு இந்த பெண்மையை போற்றுதல் எனும் தீமுடன் இந்த வருடைய கண்காட்சி நடக்க இருக்கிறது. அதில் கண்ணகியின் சிறப்பு கற்பு மட்டுமல்லாமல் ஆணுக்கும் கற்பு உண்டு என்று பாண்டிய மன்னனுக்கு சிறந்து உரைத்து பாண்டிய மன்னன் அதை உணரும்படி செய்தாள். ஸோ அந்த கண்ணகியை ஒரு ரோல் மாடலாக கொண்டு இந்த கண்காட்சி நடக்க இருக்கிறது. இந்த கண்காட்சியானது பலருடைய ஒத்துழைப்புடன் நடக்கிறது. பல வருடங்களாக பலருடைய ஒத்துழைப்பு. இங்கு மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் மட்டும் அல்லாமல் பல தொழிலதிபர்கள், தாட் லீடர்ஸ், ஸ்பிரிச்சுவல் திங்கர்ஸ் மற்றும் இந்து மதத்தின் பேரன்பு கொண்டவர்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பாலும் இந்த கண்காட்சி சிறப்பாக பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி கண்காட்சிக்கான அவசியம் ஒரு ஹிந்துவாக பிறந்தவர், ஹிந்துவாகவே வாழ்ந்து
இறைப்பணி செய்து உலகை ஒழிக்க வேண்டும் என்பது எங்களது எண்ணம். பகவத்கீதையில் சொல்வது போல் உன் எண்ணம் தூய்மையாக இருப்பின் அது கட்டாயமாக நிறைவேறும் என்பது போல் நமது எண்ணம் சிறப்பாக இருப்பதனால் நம் எண்ணங்கள் எல்லாமே கைகூடி வரும் என்று எண்ணி இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் எல்லோருக்கும் வருக வருக என வரவேற்று மற்றும் பிரஸ் அண்ட் அதர்ஸ் எல்லோருக்கும் எனது வரவேற்பை மனதார அளிக்கிறேன் on behalf of Hindu Service and Spiritual Association. So with these words, let me once again welcome everyone, and I'm sure all of us are realizing today that we are a 0.8 billion of the world population and we matter to the world. So these kind of affairs would definitely take our religion and people who have faith in this religion a long way. Thank you very much. We are all blessed to have Pooji Amma with us today. It's an honor for us to present her with a veena. May I request Srimati Uma Kannan to kindly present the veena to Amma. Srimati Lakshmi Venan will garland. She is a member of the organizing committee. And Srimati Gopika Verma will adorn Amma with a flower crown. பெண்மை வாழ் என்று கூத்திடுவோமடா, பெண்மை வில் என்று கூத்திடுவோமடா, தன்மை இன்பம் நற்புண்ணியம் சேர்ந்தன தாயின் பெயரும் சகி என்ற நாமம். பெண்மை வாழ் என்று கூத்திடுவோமடா, அன்பு வாழ்கின்ற மைதியில் ஆடுவோம், ஆசை காதலை கை கொட்டி வாழ்த்துவோம். அன்பு வாழ்கின்ற மைதியில் ஆடுவோம், ஆசை காதலை கை கொட்டி வாழ்த்துவோம். துன்பம் தீர்வது பெண்மையினாலடம், சூர பிள்ளைகள் தாய் என்று போற்றுவோம். துன்பம் தீர்வது பெண்மையினாலடம், சூர பிள்ளைகள் தாய் என்று போற்றுவோம். பெண்மை வாழ் என்று கூத்திடுவோமடா, பெண்மை வில் என்று May I now request Dr. Padma Subramanian, Chairperson, Organizing Committee, to present a report on the evolution of the Hindu spiritual and service fairs over the last 11 years. Namah Shivaya, Sadgurubhyo Namaha. My humble pranams at the lotus feet of Amma, who is gracing this occasion, inaugurating our 11th edition of Hindu Spiritual and Service Fair. I have nostalgic memories of performing for her 50th birthday in Cochin at the stadium when she sat through my dance. The wonder of her patiently hugging every individual in that 1 lakh crowd, personifying motherly care, is still green in my memory. I also had the honor of being an eyewitness for her receiving the coveted Gandhi King Peace Award given by United Nations organization in Switzerland. That very evening, it was a matter of pride for all of us in India, and particularly the women of India. That very evening, I danced for the International Spiritual Women's Conference organized by United Nations. Amma is a symbol of motherly love for humanity, and it is so apt that she is inaugurating the 11th edition of Hindu Spiritual and Service Fair, where women's honor is being trumpeted. I have been given the responsibility of giving a brief account of a decade of this fair. Fortunately, I have been connected with it from day one. A few words on the birth of this fair is not out of place here. You should know what triggered this idea
of showcasing the social work performed by Hindu spiritual organizations. In mid-2009, the American businessman Bill Gates was given the Indira Gandhi International Award for his philanthropy. Paul Beckett, a columnist in US, mocked Indian businessmen for not being charitable like Bill Gates and pontificated thus, quote, "India's rich, open your wallets." It was an insult to the Indian corporates, fanned by an Indian, I would say, political leader who chose to deride Indian philanthropic tradition. In Hindu Sampradaya, based on scriptures, Dhanam is a way of life. Charity is not just a physical act of giving, it is a very sentiment, bhava, with which one gives. In fact, the giver owes gratitude to the receiver for having provided him the opportunity to give. This concept is tellingly brought out in the life of Swami Vivekananda. When Swamiji was in America, a wealthy man went to see him and gave a big donation to him. Vivekananda simply accepted the donation without speaking a word. The well-known VIP lost his temper. He said, "When I give you a hefty donation, at least have the courtesy to say thank you." Vivekananda immediately replied, quote, "You should be thanking me that I am accepting your donation." Unquote. Grahastha dharma given in our Hindu scriptures are implicitly followed by Thiruvalluvar. He says, let me quote Thirukural, "Turandarkum, tuvvadavarkum, irandarkum, ilvaalvan enban thunai." The householder must protect the destitutes, the poor, and those who die as orphans. Thirukural also says, "Ten pulattar, deivam, virundombal, than endru aangu, ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை," meaning honoring ancestors, God, guest, society, and finally protection of the self is the duty of the householder. On the philanthropic traditions of Hindu India, an article in Wharton University site has this to say, quote, "India's philanthropic legacy includes religious temples and trusts and donations that funded universities, scholarships, and other initiatives. In India, people believe in rebirth and karma. Good deeds ensure fortune in future lives." Unquote. These studies confirm that the traditional idea of dana, which is contemporarily known as philanthropy, was always and continues to be part of Hindu India's social, cultural, religious, and spiritual DNA. This also proves that the huge Indian household philanthropy is suppressed in the global philanthropic diplomacy, whose assessment that India is short of philanthropists is totally incorrect and biased. There have been great philanthropists in freedom movement like Gopabandhu Das of Orissa, Deshabandhu Chittaranjan Das, G.D. Birla, Ardeshir Godrej, and Jamnalal Bajaj. In the post-independent period, Indian business houses like Tata, Murugappa, Birla, Bajaj, Godrej, Mahindra, and others helped in spread of education. In Tamil Nadu, Raja Sir Annamalai Chettiar founded the Annamalai University as a continuation of the legacy of the Nagarattar community for charity.
The entire picture of national and global philanthropy has been distorted by the new strategic diplomacy, which tends to create the perception that Hindu idea is not compassionate to their fellow men. Therefore, there is a need for outsiders to come and set up charitable establishments here. This distortion is to help convincing conversions. The fact is that Hindu spiritual organizations like Ramakrishna Mutt, Satya Sai Charity, Mata Amritanandamayi Mutt, and such others have given enormous support to the cause of education, health, and care for the needy human beings and also the animal world. Ramakrishna Mission runs 197 hospitals, serving 85 lakh people annually, including 25 lakhs in rural areas. Amma's Mutt built 25,000 houses for slum dwellers. Satya Sai Trust has set unparalleled initiative of implementing on their own, without state support, a massive water supply project with an expenditure of 3,000 million to benefit 731 scarcity and salinity affected villages and a few towns of Anantapur district in just 18 months. This trust repeated it in water-starved Medak and Mehboob Nagar districts in Andhra Pradesh. They also completed the Telugu Ganga connectivity to supply water to Chennai. Give a big hand. Apart from spiritual organizations, traditional communities have involved themselves in a huge enlargement of Hindu philanthropy. For example, in Punjab, not a single man, woman, or child would have gone hungry in the last 300 years, thanks to the langar system in Gurudwaras. This is also happening in Karnataka, for example, in Dharmasthala, Udupi, and other places. When the bus goes and it reaches the bus stand, there'll be somebody standing there say, "Oota maada banni, oota maada banni." Everybody is invited to come and have their lunch or dinner. All this proves the fact that Hindu spirituality, born at home level, is seen enlarging in institutional and communal levels. There was a need to proclaim the social services of Hindu spiritual and service organizations. Thus, the Hindu Spiritual and Service Fair was founded by the Global Foundation for Civilizational Harmony, India chapter, conceived of the idea of holding spiritual and service fairs to revalidate the concept of Atmano Mokshartam Jagat Hitayacha. That is, serve to attain moksha without any ulterior motive like conversion. The fair creates a space for spiritual organizations to showcase their social services. The Hindu Spiritual Fair began in 2009 and was held for 3 days with just 30 participating organizations. We had to convince these organizations to come and take part and showcase their social work. Each one was saying, "Oh, how can you publicize? We are only running an orphanage. We are only running a school." And they all said, what charity is given by right hand, the left hand should not know. This is the Hindu way of thinking, and that will not serve today. Subsequent fairs were for 5 days. In the second fair, the participants rose to 98. We had to convince them that they have to showcase their social service. Third fair, we saw an increase and 120 participants were there. In the fourth, it touched 160. By the fourth year, when the fair gained prominence in
to the 2012, many renowned participants like Tirumalai Tirupati Devasthanam, Dwaraka Tirumala Devasthanam, Tamil Nadu Religious and Charitable Endowments Board, and the Archaeological Survey of India started participating. Most of the well-known spiritual and service organizations joined in the fair and created an awareness about the selfless service they are doing, indifferent of the publicity about it. After all, there is no hidden agenda in such dharma. Initiative for Moral and Cultural Training, IMCT as it is popularly known, has grown not only in Chennai, but all over, spreading its motto of shaping the minds of the young by adhering to its 6 tattvas drawn from Hindu scriptures. These are 1. Inculcate family and human values. 2. Foster women's honor. 3. Sustain environment. 4. Preserve ecology. 5. Conserve forest. And 6. Protect wildlife. IMCT also started organizing pre-events such as, like curtain raiser for the fair in a massive scale. It includes Vivekananda Ratha Yatra, walkathon by thousands of school children dressed as Vivekananda, yogathon, ganathon, cyclethon, swimmingthon, and the natyathon, each with several thousands of participants. IMCT involvement in HSS Fair brought into it thousands of school children getting dissolved into fair activities through a revival of indigenous games for their competition, cultural events like music, dance, drama, and also an experience of Kanya Vandanam, Guru Vandanam. There are so many events, I don't want to take more time. And Vandanam for the parents and the Guru. From 2016, HSS Fair also spread to other centers and became an all-India movement. IMCT activities received huge welcome in 32 centers in 17 states. HSS Fair is an annual event, but IMCT activities are throughout the year. The fair got established in Jaipur, Udaipur, Ahmedabad, Mumbai, Bangalore, Raipur, Ghaziabad, Trivandrum, Gurgaon, and Indore. Several lakhs of people are visiting the fair. From just 30 institutions in the beginning, last year there were over 400 stalls trumpeting the seva of Hindu organizations. It became obvious that several crores of people are benefited through these institutions. It must be said that the record of the service of families and individuals is beyond the purview of this fair. The reason is simple. The Rig Veda says that moksham is attained through serving. So there are families and individuals among the Hindus who are doing this with no axe to grind. This year, there have been 700 applications for participation. Due to space constraints, they have to be included in the coming years. HSS Fair has become a power to reckon with through the understanding and cooperation of not only the organizations and visitors, but also the media who are convinced of the purpose of the fair. It is an inspiration for charity and collective self-esteem of Bharat. Thank you. May I now request Srimati Rajalakshmi, Vice Chairperson, Organizing Committee, Trustee, Hindu Spiritual and Service Foundation, and Managing Trustee, Initiative for Moral and Cultural Training Foundation, IMCTF, to explain the core theme of the 11th Hindu Spiritual and Service Fair 2020.
Namaste to all. Revered Amma, all sannyasins, brahmacharans of Amma's ashram, the chairperson of the organizing committee, Dr. Padma Subramaniam, the chairperson of reception committee, Dr. Thangam Meghnathan, Srimati Sheila Rajendra, secretary, Padma's reception committee, and all members of the organizing committee and reception committee, the officials of the Guru Nanak College who host this fair and feed us through langar, all dignitaries, colleagues, and karyakartas whose hard work makes this fair possible, and the members of media and press. I'll begin with where I would like to end. There are a lot of questions, discussions, and talks in the contemporary world about women empowerment and women liberation. There are endless questions about one, whether there is in ancient times any philosophy, civilization, and society that incubated and fostered women's honor at all. 2. If so, which was that philosophy or civilization and the society, whether that civilization, philosophy, and society has retained its potential to foster women's honor in today's scenario? Here we have Amma, the living embodiment that answers both the questions. Amma represents and presents by her very presence and being the quintessence of Hindu philosophy, civilization, and society which fostered women's honor in ancient times. And Amma is the living proof that the Hindu philosophy, civilization, and society that has retained its potential to foster women's honor. Amma lives the tradition of Gargis and Avayas of ancient time to Sharda Mada of the contemporary times. This living lineage of revered women is the standing proof of how women are revered and honored from ancient times to contemporary times in this great country, Bharat. We need no research to know about the position of women in Indian civilization in the past and contemporary India. We need to only look at Amma. Amma, not an empowered woman in the contemporary sense. She is an empowering woman. And not a liberated woman in the current sense. She is a liberating woman. Here is an outstanding illustration of an empowering woman who empowers the entire humanity for all contemporary civilizations. In the real sense, Amma is not a woman except in the physical frame. Amma is beyond her physical self. Amma is the embodiment of what Lalita Sahasranama says, Shiva Shakti Aikya Swarupini. The confluence of Shiva and Shakti, the Ardhanarishwara, the ultimate realization beyond self. The contemporary woman empowerment is by external impulses, election, power, position, and other labels. Here, she denotes what is real power. She is not appointed, selected, or elected to any position of or power. She evolved beyond, and power beyond developed on her. There is no one more appropriate, more qualified, more legitimate than Amma to inaugurate the 11th Hindu Spiritual and Service Fair 2020, which has its core theme, revering womanhood as the Hindu and Indian civilizational way of fostering women's honor. In these troubled times, when women in general and in particular Indian women
on whose shoulders the Indian family, culture, spiritualism, and society rest are perplexingly confused by the contemporary discourse, have Amma as the re-manifestation of the ancient Indian civilizational concept of gender harmony based on reverence for women. What I'm going to talk about is only to amplify in words the how Indian women have over millennia have been the creators in the sense in which Amma represents Indian womanhood. As the chairperson of the organizing committee, our celebrated scholar, artist, and leader, Dr. Padma Subramaniam said, every fair expounds, besides the concept of service to humanity, and celebrates the 6 themes. One theme becomes the core theme in each fair and the main emphasis of the fair. In the last fair, the core theme was instill patriotism. This year, emphasis of our program is on the concept of foster women's honor by revering womanhood will be the core theme. This is an extremely critical theme for the contemporary and future India, as the very concept of families as a cultural entity depends on gender harmony, as in contrast, gender conflict will turn marriages and families into mere contracts and debilitate families and society. Indian civilization has always revolved and evolved with women at the core. The Indian scriptures declare that the entire universe is feminine in character and created by feminine force. References from the Vedic and Tamil scriptures, unique to India, capture in detail this feminine power. On this, I quote a Muslim scholar, Dr. Fatima Hussain. The position of women in a society is the true index of its cultural and spiritual attainment. In the Vedic age, women enjoyed a high position in Indian society. They had full freedom for spiritual and intellectual development. Gargi Vachaknavi, as one such distinguished woman of the era, Vedic literature has references which recommend the assurance of the birth of scholarly daughter. Daughters, like sons, are initiated into Vedic studies and had led a life devoted to learning, self-control, and discipline. Many women rose to become Vedic scholars, orators, poets, and teachers. Some remained unmarried for a long time, pursuit of knowledge, and were called Brahmavadinis. Women married at a mature age and were equal partners of their husbands in the performance of spiritual and temporal duties, and they were called Ardhagnis. They were free to attend public assemblies and were active participants in social activities. This is contained in an article titled Women's Empowerment, a Historical Profile in India, which was published, you know where? In Pakistan, in Daily Times, Pakistan, and you know when? 11th August 2012, just 7 years back. The status of women in India was no theory. It was integral to the emotional idea of India as the nation. The national movement for freedom itself came to be driven and led by feminine identity and power, that is Bharat Mata, nation as mother, an idea so deeply ingrained in the Indian subconscious since the times of Atharva Veda. It explains 12, 2 and 12. That is 12th verse of 12th Sarga and the second line, which expounded the idea of Mata Bhumi Putroham Prithvi, means the Mother Earth is our common mother and we all are her children. No male identity could ever have emotionalized and turned the nation so greatest diversities into one
and to a common purpose of the feminine identity of Bharat Mata did. No other country or civilization has professed the concept of revering womanhood as much as our rich Indian civilization has. No faith other than Indic faiths has recognized women as centrifugal and creative force as the Indian civilization has. No other cultural system and practices has revered woman like the Indian heritage has. Undoubtedly, the text of the Indian civilization is centered around femininity and feminine power. That is why, from time immemorial, feminine power was revered in India not just in spiritual or philosophical terms, but in actual life also. The reverence for womanhood manifests in life Indian practices like the worship of girl children and mother at home and in the society. This reverence for the feminine power transformed into respect for women, which enabled their unobjected rise to become rulers, fighters, scholars, poets, spiritualists in the past and in the contemporary times too. Becomes presidents, vice presidents, prime ministers, governors, and chief ministers. In contrast, the Western philosophical approaches, male dominated from the days of Plato, Hippocrates, and John Paul. Theology was the main objection to women's rise, and in Indian philosophy, the reasons enabled her to rise. The contemporary women in the West had to struggle against spiritual and philosophical discrimination in the Western civilization, which transformed into lack of respect for them. This discrimination was manifested in women struggling for hundreds of years, even for basic property rights, for several centuries, and even for voting rights, with most Western countries giving women voting rights centuries after men got them. In countries like Switzerland, gave them voting rights in stages beginning from 1971 and ending in 1994 after a huge suffrage struggle. In contrast, in India, men and women got voting rights together in 1951, the first time when India had its ballot system. The reason for women being denied rights in the West is religious, spiritual, and philosophical. But in India, the very religious, spiritual, and philosophical basis enable them to get voting rights. If women are denied social and public rights, see what is their private rights or personal life. Take the US, which is the most religious of the Western nations. In 1970, 71% of the households were husband-wife households. In 2012, it declined to 49%. Of the 49% married households, only 20% have children. Rest, 29% not. 15% families are single woman families. 12% are single men families. 19% families are single parent families. The rest 6% families are non-families. 41% of the children born are without getting marriage and to the unwed mothers. Almost half of them are born to school-going teenagers. We have the source. It is from US Census Bureau, Current Population Survey, Annual Social and Economic Supplement, selected years 1970 to 2012. 50% of first marriages, 67% of second, and 74% of the third marriages end in divorce. It's a Psychology Today. The research is from that. Researchers of the paradox of declining female happiness by economists Betsy Stevenson and Justin Wolfers, published in the US National Bureau of Economic Research, have shown that
Despite all talks of empowerment and improvement of the status of women in US and Europe, this contrast needs a recall in the context of contemporary discourse concerning gender relations in India, which is being influenced by the contemporary West. In the ancient Indian civilization, perspective man and women have never been in conflict. They have been complementary to each other and philosophically seen as Ardha Nari, half man and woman, which implied the philosophic basis gender harmony with no room for gender conflict, a perspective which was totally absent in the West. The result was that in the West, women could never gain equal status unless it discarded its philosophy, but in India could gain equal status only on the basis of Indian philosophy. Stefani Tavalama, a well-known feminist, said that the Indian philosophy and the way of life are founded on women as the source of power, that is Shakti, while in contrast, the Western approach is based on women as the weaker sex. You can see the embodiment of Shakti here, who has presided over to give us more Shakti. In order to educate the contemporary Indian women and also men about the greatness of Indian womanhood, the fair seeks to define Bharat as basically feminine in character, with its freedom movement itself being fought, as Tavalama said, in the name of a woman, Bharat Mata. Gender relations are founded on social millennia and culture of each society. There is no universal social cultural rule relating to women. The fair will therefore showcase the foundations of Indian culture and value through India's identity itself as feminine. Other countries perceive themselves as masculine. Indian female gods, the gods all over religious being men, and Indian women themselves as worshipful deities and nowhere else. And here you can see what we are worshipping is with us. At the present, Indian women, as inheritors of the ancient tradition of women seers in Vedas and Tamil Sangam literature, women in Itihasas and Puranas, women warriors, rulers, freedom fighters, women as poets and scholars, women as spiritualists, women artists and musicians. The largely presented perspectives about women on which even the educational system of India has not focused will be showcased and presented to millions who visit the fair and also the media, communities and government. And yet, the loud yet alluring has been the Western narrative for too long. Blinding the innate value, and the Indian system has been imbibed with celebrating, recognizing, and revolving around the innateness that makes the Indian woman special and divine. So, are we all divine? I don't get it. Thank you. Therefore, the advent of Western influence in education and public discourse, there has been confusion and distortion in the minds of Indians, both men and women, about the role of women in society. The contemporary world, driven by the Western perspectives of gender conflict, needs the philosophy and practice of gender harmony to save India and the world from trivialization and destruction of womanhood. In the contemporary discourse, there is a conflict seen between modernity and tradition, which turn into gender issues and gender conflict. These issues have not been addressed from the Indian civilizational perspective, and the Western notions distort the Indian discourse. This distorted discourse
tend to cause confusion about the role and place of women in the family, society, and polity. This confusion is the mixed product of both incorrect appreciation of the position of women in the Indian civilization and gender issues that are particular to the West. There is a huge paradigm difference between the ancient and even contemporary Western civilization and the ancient and contemporary Indian civilization. The Western civilization paradigm of life rests on unbridled individual rights with the least sense of duty, whereas the Indian civilizational paradigm, founded on the ancient idea of dharma or ethical principle, which is an admirable mix of duties and rights. While the Western paradigm has destroyed the basic social capital of families, the Indian paradigm have preserved the institution of family as social capital. The fair shows the difference between the Western and the Indian paradigm in an effort to clear the confusion in the contemporary discourse, which is importing non-existent gender conflict from the Western spiritual and social philosophies into India and affecting families and the whole society. The fair also seeks to present Indian womanhood as the most respectful and most practical model from women's position in the world through the Indian philosophy and the practice of gender harmony in the place of the gender conflict, promoted in diverse ways by the contemporary thoughts. The theme of the fair, which Amma is inaugurating, is Divine is Feminine, Feminine is Divine, Glory thy name, woman. In Tamil, it comes out even better. Deivame Penmai, Penmaye Deivam, Penne ni Magatanaval. I end my speech with an ode to the women of India, which you will read in the theme hall of the fair. In valor, you are Parashakti. In wealth, you are Lakshmi. In knowledge, you are Saraswati. In patience, you are Mother Earth. Divine, you are feminine. Feminine, you are divine. Virtue, thy name is woman. You are Kannagi in Shilapadikaram. You are Aditi in Vedas. You are Maitreyi in Upanishad. You are Sita in Ramayana. You are Draupadi in Mahabharata. Virtue, thy name is woman. You are Avvayar, the spiritualist. You are Ponmudiyar, the poet. You are Velu Nachiyar, the warrior. You are Madam Kama, the revolutionary. You are Madangini, the freedom fighter. Virtue, thy name is woman. In compassion, you are mother. In love, you are a sister. In joy and sorrow, you are wife. In counseling, you are a minister. Virtue, thy name is woman. And the embodiment of all this is sitting with us to grace us. Thank you, Amma. I have been given the privilege of saying a few words about Amma. World-renowned humanitarian and spiritual mother to millions, Sri Mata Amritananda Mayi Devi, lovingly called Amma, is known throughout the world for her selfless love and compassion. Her entire life has been dedicated to alleviating the pain of the poor and those suffering physically and emotionally. Amma inspires, uplifts, and transforms people from across the world through her loving motherly embrace and her spiritual wisdom. Perhaps the most personally accessible spiritual leader in history, Amma has directly listened to more of the world's poor describe their experience than anyone else alive today. Offering a compassionate ear and a shoulder to cry upon is something that has always come naturally to Amma. She began doing so when she was just a child, during her daily trips into her home village to collect grass, vegetable peels, and other food waste to feed to her family's cows and goats.
This is a tradition that continues to this day, with Amma spending the majority of each day receiving all those who come to her with encouraging words and heartfelt motherly embrace. In this manner, Amma has embraced more than 3.9 crore people throughout the world, giving spiritual programs not only throughout India, but also throughout Europe, the United States, Japan, Africa, Australia, Singapore, Malaysia, and other countries. Amma's vast volunteer organization, the Mata Amritanandamayi Mutt, is focused to help alleviate the burden of the poor through helping to meet each of their 5 basic needs, which are food, shelter, healthcare, education, and livelihood. It is especially focused on meeting those needs in the aftermath of major disasters, having dedicated more than 475 crore rupees in disaster relief work since 2005. Through its hospitals and other healthcare programs, the organization has provided totally free medical care to more than 4.7 lakh people since 1998. It has built more than 47,000 homes for the homeless throughout India and has provided financial aid for more than 1 lakh people unable to care for themselves. It is providing scholarships to more than 50,000 impoverished students annually and also offers vocational training, literacy training, runs orphanages in India and Africa, and elder care homes. Its volunteers serve more than 1 crore meal to the homeless and hungry each year, including 150,000 meals in 50 cities across North America. Augmenting these efforts are the Mutt's programs of environmental conservation and sustainability to help protect the future of the planet. In 2015, the Mutt donated rupees 100 crores to support the government's Namami Gange project. Aimed at women empowerment, Amrita Shri is a program that is working to equip unemployed and economically vulnerable women with the skills and means to set up small-scale cottage industry business. What began as a response to the 2004 Indian Ocean tsunami has today spread throughout Kerala, Tamil Nadu, Karnataka, Andhra Pradesh, and Maharashtra, and become a massive movement that has helped in empowering more than 250,000 women through vibrant self-help groups. Starting with a seed trans funding of rupees 30,000 received from the Mutt, today many of these self-help group have not only the means, but more importantly, the inclination to give back to the society through philanthropic activities, including aid to underprivileged for healthcare, marriage, education, and housing. Amma has also adopted 101 villages throughout India in order to help them become self-reliant. This program, where the students and faculty members of Amrita Vishwa Vidyapeetham work alongside the villagers, focuses on uplifting all aspects of life: housing, education, hygiene, food and water, employment, infrastructure, and general connectivity. Amma also serves as Chancellor of the 6th campus, Amrita Vishwa Vidyapeetham, where she has guided the university along a path that stresses on both modern educational excellence as well as service-mindedness. A combination that has led the university to being ranked as the 8th best university in all of India by the National Institutional Ranking Framework in 2019 and the first among private universities. Amma always stresses upon the need and importance of research aimed at uplifting the poor and the needy. Amma has delivered addresses at the United Nations several times and has spoken twice at the Parliament of the World's Religions. Amma has been recognized world over for her humanitarian activities, including the Gandhi King Award for Nonviolence in Geneva, the James Sparks Morton Interfaith Award in New York,
an honorary doctorate of Humane Letters from the State University of New York and from the University of Mysore. In 2014, at the invitation of His Holiness Pope Francis, Amma was one of the 12 religious and spiritual leaders to travel to the Vatican to sign a joint declaration against modern slavery. She was also invited to address the Abu Dhabi Interfaith Summit to protect child dignity in the digital world. Her keynote address at the Global Peace Initiative of Women and Religious Leaders in Geneva addressed gender issues directly and profoundly in the context of spirituality and society as a whole. From climate change to terrorism, cross-cultural tensions to poverty and women empowerment, Amma addresses focus on awakening a spirit of service-mindedness and a focus on universal values in society. According to Amma, there are two types of poverty in the world: the poverty caused by lack of food, clothing, and shelter, and the poverty caused by lack of love and compassion. Amma says, of these two, the second type needs to be considered first, because if we have love and compassion in our hearts, then we will wholeheartedly serve those who suffer from lack of food, clothing, and shelter. As we can see, Amma's life is a tireless demonstration of the transformational power of love and compassion. When asked where she gets the energy to help so many people while also building and running a massive humanitarian organization, Amma answers, where there is true love, everything is effortless. Love transforms. We are truly privileged and deeply honored to have the very embodiment of true love, Sadhguru Sri Mata Amritanandamayi Devi, our beloved Amma, amidst us today. May I request Pujya Amma to kindly bless us with her Anugraha Bhashanam. அம்மாவின் அருளுரையை சுவாமி ராமகிருஷ்ணானந்தபுரி தமிழாக்கம் செய்வார்கள். பிரமஸ்வரூடம் ஆத்மஸ்வரூடாയിരിക്കുന്ന எல்லாവർக்கும் நமஸ்காரம். அன்பின் வடிவாகவும் ஆன்மாவின் வடிவாகவும் இங்கு அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் അമ്മ തമ്മത് വണക്കത്തെ തെരിവിത്തുக் കൊള്ളുகிறார்கள். ആദ്യമായി മേളയിൽ പങ്കെടുക്കാനും ഉദ്ഘാടനം ചെയ്യാൻ കഴിഞ്ഞതിലുള്ള സന്തോഷവും കൃതജ്ഞതയും ഇതിൻ്റെ സംഘാടകരായ എല്ലാ മക്കളെയും അറിയിച്ചു കൊള്ളട്ടെ. സ്ത്രീയോടും സ്ത്രീത്വത്തോടും ആദരവ് പ്രകടിപ്പിക്കുക എന്നുള്ളതാണ് ഈ മേളയിൽ ചർച്ച ചെയ്യുന്ന വിഷയം. സ്ത്രീയോട് ആദരവില്ലാതെ പെരുമാറുന്നതാണ് ഈ കാലഘട്ടം നേരിടുന്ന ഏറ്റവും വലിയ പ്രശ്നത്തിലൊന്ന്. അതുകൊണ്ട് തന്നെ ഈ വേളയ്ക്കും എന്നുള്ള സന്ദേശത്തിനും വളരെ പ്രാധാന്യമുണ്ട്. സ്ത്രീത്വമാണ് സ്ത്രീയുടെ തത്വവും സത്യവും. ഇന്ന് പല പുരുഷന്മാരും സ്ത്രീയെ വെറും ശരീരമായിട്ടും മാംസപിണ്ഡമായിട്ടാണ് കാണുന്നത്. മാംസത്തിന് ജീവനില്ലല്ലോ, അത് ഭക്ഷിക്കാനുള്ളതാണ്. ഇതുപോലാണ് പല പുരുഷന്മാരുടെയും മനോഭാവം. സ്ത്രീത്വത്തെ വിസ്മരിക്കുന്നു, മാതൃത്വത്തിൻ്റെ മഹിമയെ മറക്കുന്നു. ഇതുപോലാണ് പല പുരുഷന്മാരും, അതുകൊണ്ടാണ് പല പുരുഷന്മാരും സ്ത്രീയെ അവമാനിക്കുന്നതായിട്ട് തോന്നുന്നത്. അവരെ സ്ത്രീയുടെ അപമാനമായിട്ട് അപമാനിക്കുന്ന ഒരു വിനോദമായിട്ടാണ് പല പുരുഷന്മാരും കാണുന്നത്. വിശക്കും ഭക്ഷണം കഴിക്കാൻ കാണിക്കുന്ന ആർത്തി പല പുരുഷന്മാരും സ്ത്രീയോട് പെരുമാറുന്നത്. ഈ സാഹചര്യത്തിൽ സ്ത്രീയെ ആദരവോടെ കാണാനും പെരുമാറാനുമുള്ള പ്രധാനത്തെക്കുറിച്ചുള്ള ബോധവൽക്കരണത്തിന് ഇത്തരം മേളകൾ സഹായമാകും എന്നുള്ളതിൽ സംശയമില്ല. ഈ പരിപാടിയും ഇവിടെ പങ്കുവയ്ക്കുകയും ചർച്ച ചെയ്യുന്ന ആശയങ്ങളും ഈ അരങ്ങിലും മൈതാനത്തും മാത്രം ഒതുങ്ങരുതേ എന്നാണ് അമ്മയുടെ പ്രാർത്ഥന. അപമാനിതയായ സ്ത്രീകളെ ഇരകളായിട്ടാണ് മാധ്യമങ്ങൾ മറ്റും പറയുന്നത്. നിസ്സഹായ, ദുർബല, ആശയമറ്റവൾ എന്നൊക്കെയാണ് ആ വാഗ്ധ്വനിക്കുന്ന അർത്ഥം. അല്ലെങ്കിൽ തന്നെ സ്ത്രീ അശക്തിയാണ്, അബലയാണ്, ചപലയാണ്, ദുർബലനാണ് പലരും ധരിച്ചിരിക്കുന്നത്. ഈ ധാരണയ്ക്ക് മാറ്റം ഉണ്ടാകണം. അങ്ങനെ സ്ത്രീത്വ മതത്തിന് മഹിമയെക്കുറിച്ച് ബോധവാന്മാരണം, അത് അംഗീകരിക്കണം. ശ്രീ ലളിതാ സഹസ്രനാമത്തിൽ ഇച്ഛാശക്തി, ജ്ഞാനശക്തി, ക്രിയാശക്തി,
സ്വരൂപിണി എന്നാണ് വർണ്ണിച്ചിരിക്കുന്നത്. യഥാർത്ഥത്തിൽ ഓരോ സ്ത്രീയിലും ഈ 3 ഗുണങ്ങൾ അന്തർലീനമായിട്ടുണ്ട്. അമ്മയുടെ കാഴ്ചപ്പാട് സ്ത്രീയും പുരുഷനും രണ്ടല്ല, ഒന്നാണ്. ഇരുകൂട്ടർക്കും ഈശ്വരൻ പ്രകൃതി നൽകിയിരിക്കുന്ന കഴിവുകളും ഗുണങ്ങളുമുണ്ട്. അവരെ സമൂഹത്തിന് സമൂലമായ വളർച്ചയ്ക്കും വികാസത്തിനും ഈ സ്ത്രീയും പുരുഷൻ്റെയും സംഭാവനകൾ ആവശ്യമാണ്. രാഷ്ട്രീയം, സാമൂഹ്യം, സാമ്പത്തികമായ രംഗങ്ങളിൽ സ്ത്രീകൾ മുൻപന്തി വരുന്നതിൽ സന്തോഷമായ ഒരു കാര്യമാണ്. ചില വ്യാജ ഡോക്ടർമാരുടെ ദുഷ്പ്രവൃത്തികളുണ്ട്. ഡോക്ടർമാരുടെ സമൂഹത്തിന് നാണക്കേടും പേരുദോഷവും ഉണ്ടാക്കും. അതുപോലെ പുരുഷന്മാരുടെ നിജമായ പ്രവൃത്തിയുണ്ട്. പുരുഷന്മാരുടെ സമൂഹത്തിന് തന്നെ അപമാനമായി തീർന്നിരിക്കുന്നു. മൃഗലോകത്ത് പോലും ചില നിയമങ്ങളുണ്ട്. മനുഷ്യൻ അവയേക്കാൾ വിവരവും ബോധവും ഇല്ലാതെ ഇരിക്കുന്നു. ഇത് ഭാരത സംസ്കാരമല്ല. കടമെടുത്ത ചിന്തകളുടെയും അനുകരണങ്ങളുടെയും അന്ധവും ഭ്രാന്തവുമായ ആവിഷ്കാരമാണ്. ശക്തമായ നിയമനിർമ്മാണ നടപടിക്ക് പുറമെ ഭാരതത്തിന് അതിൻ്റെ തനതായ സംസ്കാരത്തിലേക്ക് തിരിച്ചു കൊണ്ടുവരാനുള്ള ആത്മാർത്ഥമായ പ്രയത്നം കൂടി നമ്മുടെ ഭാഗത്തുണ്ടാകണം. എങ്കിലേ ഈ വൻകര നമുക്ക് കടക്കാൻ സാധിക്കുകയുള്ളൂ. എവിടെയാണോ സ്ത്രീ ആദരിക്കുന്നത് അവിടെ ദിവ്യത്വം പണിയും. എവിടെയാണോ സ്ത്രീ അനാദരിക്കപ്പെടുന്നത് അവിടുത്തെ കർമ്മം എത്ര ശ്രേഷ്ഠമായാലും അത് വിഫലമാകും. ഇത് മനുസ്മൃതിയിലെ പ്രധാന ശ്ലോകമാണ്. ഭാരതത്തിൻ്റെ ആത്മാവാണ് ആ ശ്ലോകത്തിൽ പ്രതിഫലിക്കുന്നത്. ഈ കാണുന്നതെല്ലാം പരമാത്മാവിൻ്റെ വിവിധ നാമരൂപങ്ങൾ കാണുകയും സാക്ഷാത്കരിക്കുകയും ചെയ്ത ഋഷിയുടെ സങ്കല്പം വേദവാക്യമാണ് ഈ മണലും അന്തരീക്ഷത്തിലും സ്പന്ദിക്കുന്നത്. അതുകൊണ്ട് അതിനെതിരായി പ്രവർത്തിച്ചാൽ അത് രാജ്യത്തിൻ്റെ ജനങ്ങളും ദോഷകരമായിത്തീരും. ആധ്യാത്മികമായി ചിന്തിക്കുമ്പം സ്ത്രീയും പുരുഷനും രണ്ടല്ല, ഒരാത്മാവിൻ്റെ വിവിധ ഭാഗങ്ങളാണ്. എല്ലാ സ്ത്രീകളെയും സഹോദരിയായിട്ടും അമ്മയായിട്ടും കാണണമെന്ന് പറഞ്ഞാൽ അത് പ്രായോഗിക ബുദ്ധിമുട്ടുണ്ടാകും. എന്നാൽ എന്തിനാണ് അവളോട് അതിക്രമിക്കുന്നത്, അധിക്ഷേപിക്കുന്നത്, അമര്യാദ പെരുമാറുന്നത്? നീന്തൽ മുട്ടൽ ഏത് വികാരവും പുരുഷനെ ഒരുവനെ ഭ്രാന്തനാക്കുന്നുള്ള ഇങ്ങനെ പോയ ലോകം തന്നെ ഒരു ഭ്രാന്താലയമാകും. ഞങ്ങളാണ് മേധാവികൾ, മേന്മയേറിയത്, യജമാനന്മാർ എന്നുള്ളത് ചില പുരുഷന്മാരുടെ തെറ്റിദ്ധാരണയാണ്. ഈശ്വരനോ പ്രവർത്തിക്കുകയോ അതിൽ പങ്കില്ല എന്നുള്ളതാണ്. എവിടെയാണോ കൂടുതൽ സ്നേഹവും കാരുണ്യവും അമിതമായി കാണുന്നത് അവിടെ സ്ത്രീയായി സങ്കല്പിക്കുന്ന സംസ്കാരമാണ് സമ്പ്രദായമാണ് ഭാരതത്തിലുള്ളത്. അതുകൊണ്ടാണ് ദേഹമാത, ദേശമാത, ഭൂമാത, വേദമാത, ഗോമാത തുടങ്ങിയ സങ്കല്പങ്ങൾ അങ്ങനെയാണ് ഉണ്ടായത്. സ്ത്രീ അബലയാണ്, ചബലയാണ്, ദുർബലയാണെന്നൊക്കെ കരുതി സമൂഹമുള്ള കണ്ടീഷൻ കൊണ്ട് ബന്ധിച്ചിരിക്കുകയാണ്. സ്ത്രീ മനസ്സ് വെച്ചാൽ ചെയ്യാൻ കഴിയാത്ത ഒന്നുമില്ല. ആ ശക്തി കൊണ്ടുള്ള സാഹചര്യങ്ങൾ സൃഷ്ടിച്ചാൽ മാത്രം മതി. വാസ്തവത്തിൽ കുടുംബം മുതൽ മുകളോട്ട് രാജ്യഭരണത്തിൻ്റെ കാര്യം വരെ സ്ത്രീ ഒരു വലിയ സ്വാധീന ശക്തിയാണ്. സൂക്ഷ്മമായി നിരീക്ഷിച്ചാൽ മനസ്സിലാകും. സ്ത്രീയുടെ ശക്തി മാതൃത്വത്തിലാണ്. സ്ത്രീയുടെ ശക്തി മാതൃത്വത്തിലാണ്. സ്ത്രീ ശക്തി മാതൃത്വത്തിലാണ്. അത് പരിവർത്തനത്തിൻ്റെ ശക്തിയാണ്. മറ്റുള്ളവരുടെ ഹൃദയം അറിഞ്ഞ് പ്രവർത്തിക്കാൻ സഹായിക്കുന്ന ശക്തിയാണ്. ഒരു യഥാർത്ഥ മാതാവിന് മാത്രമേ ശിക്ഷയും സന്തുലമായി കൊണ്ടുപോകാൻ സാധിക്കുകയുള്ളൂ. ഇത് പറയുമ്പോൾ അമ്മ ഒരു സംഭവം ആശ്രമത്തിൽ നടന്നു ഓർക്കുകയാണ്. ഞാൻ ദർശനം കഴിഞ്ഞ് റൂമിലോട്ട് വരുമ്പോൾ കുറേ കുട്ടികൾ എൻ്റെ കൂടെ വരും. അപ്പോൾ അതിൽ 1.5 വയസ്സ്, 2 വയസ്സ്, 4 വയസ്സ്, 5 വയസ്സ് വരെയുള്ള കുട്ടികളുണ്ടാകും. അപ്പോൾ ഇവരുടെ എല്ലാം പാത്രത്തിൽ 10 കുട്ടികളും 15 കുട്ടികളും ഉണ്ടാകും. ഇവിടെ എല്ലാം പാത്രത്തിൽ ചോറും തൈരും ഇട്ട് കൊടുക്കും. അപ്പോൾ 1.5 വയസ്സുള്ള കുഞ്ഞുണ്ടാകും. അത് എടുത്ത് കഴിക്കാൻ അറിയില്ല. അപ്പോൾ ഈ പെൺകുട്ടികളെ ചെന്ന് ആ കുട്ടിയുടെ വായിലെടുത്ത് ഭക്ഷണം വെച്ച് കൊടുക്കും. അപ്പോൾ കൊടുത്തു കഴിഞ്ഞ് ഈ പെൺകുട്ടികൾ ഭക്ഷണം കഴിക്കുള്ളൂ. അപ്പോൾ ഇത് ഒരു പ്രാവശ്യമല്ല, 100 പ്രാവശ്യമല്ല, പല ദിവസങ്ങളും ഇത് നമ്മൾ പ്രത്യക്ഷത്തിൽ കണ്ട പല പെൺകുട്ടികളും അങ്ങനെയാണ്. ആ മക്കൾ തന്നെ എടുത്ത് കഴിച്ചിട്ട് അവർ പോകും. പെൺകുട്ടി ഇങ്ങനെ കൊടുത്തിട്ടേ കഴിക്കുകയുള്ളൂ. എന്നിട്ട് ഇറങ്ങി നിൽക്കും അവർ നയിച്ചുകൊണ്ട് പോകാൻ വേണ്ടി. അവർ കുറ്റപ്പെടുന്നതല്ല, അമ്മ പറയുന്നതാണ്. അപ്പോൾ ഓരോ കുട്ടികളും മാതൃത്വം സഹജമായിട്ടുണ്ടെന്നുള്ളതാണ് കാണിക്കുന്നത്. ആ മാതൃത്വം കാരുണ്യത്തിൻ്റെതാണ്. അപ്പോൾ ഈ കാരുണ്യമാണ് മറ്റുള്ള ദുർബലതയാണെന്ന് പറയുന്നത്. അപ്പോൾ പറയുന്നത് കാരുണ്യത്തിൻ്റെ കൂടെ ജ്ഞാനം കൂടി വരണം. ജ്ഞാനം കൂടി വന്നാലേ മുന്നോട്ട് സ്ത്രീക്ക് പോകാൻ സാധിക്കുകയുള്ളൂ. അപ്പോൾ ഈ ജ്ഞാനമില്ലാത്തതുകൊണ്ടാണ് ദുർബലതയാണെന്നും മറ്റുള്ള സാധിക്കുന്നത്. സ്ത്രീ നിരാലംബയും നിസ്സാരമായ പൂച്ചക്കുട്ടിയല്ല. അവളെ
ശൗര്യവും വീര്യവുമുള്ള കുട്ടിയാണ്. അവൾ പരാസതീർന്ന മെഴുകുതിരിയല്ല, സ്വയം ജ്വലിക്കേണ്ട സൂര്യനാണ്. പുരുഷന് സ്ത്രീയേക്കാൾ ശരീരബലം ഉണ്ടായിരിക്കാം, എന്നാൽ സ്ത്രീക്ക് പുരുഷനേക്കാൾ ബലമുള്ളൊരു മസിലുണ്ട്, അത് ഹൃദയത്തിലാകണം. ഇന്ന് സ്ത്രീകൾ പുരുഷനെ അനുകരിക്കുന്ന അവരെ പോലെ കയ്യിൽ മസിൽ വയ്ക്കാനാണ് അനുകരിക്കുന്നത്. അതൊരു തെറ്റിൽ നിന്ന് വേറെ തെറ്റിലേക്ക് പോകുന്ന പോലാണ്. അത് പോസിറ്റീവ് ഒന്നും ചേർക്കാൻ ശ്രമിക്കുന്നതുകൊണ്ടാണ്. അതാണ് ഈ കുടുംബ തകർച്ചയൊക്കെ കാണുന്നത്. അപ്പോൾ അതുകൊണ്ട് അമ്മ പറയുന്നത് അമ്മ ഹൃദയത്തിലാണ് ആ മസിൽ കൊണ്ടുവരേണ്ടത്. അപ്പോൾ നമുക്ക് നേരിടാനും അതിജീവിക്കാനും സാഹചര്യങ്ങൾ സ്വീകരിക്കാനും അതിജീവിക്കാനുള്ള ശക്തി കൊണ്ട് നമുക്ക് കിട്ടുമെന്നുള്ളതാണ്. ഇപ്പോൾ എങ്ങനെയാണ് പണ്ട് സമൂഹം ഒരു വൻവേ പോലെ ഒറ്റവഴി പാതയായിരുന്നു. അതിൽ പുരുഷന്മാർക്ക് ആണുങ്ങൾക്ക് നടക്കാൻ നിയമം ഉണ്ടായിരുന്നുള്ളൂ. ആ സമൂഹം അങ്ങനെ വൻവേ ആകാതെ ഹൈവേ ആണ്. സ്ത്രീ മുന്നോട്ട് വരുമ്പം വഴി മാറിക്കൊടുക്കുകയും വഴി ഒരുക്കി കൊടുക്കുകയും ചെയ്യണം. ഇത് പറയുമ്പം അമ്മ ഗ്രാമങ്ങളിൽ ദത്തെടുത്ത സമയത്ത് ഗ്രാമങ്ങളിൽ വിട്ടപ്പം ചില സ്ത്രീകൾ വിശപ്പടക്കാൻ ഭക്ഷണമില്ലാത്തതുകൊണ്ട് പാക്ക് തിന്നും, വിശപ്പറിയാതിരിക്കാൻ വേണ്ടി. അഥവാ പുരുഷന്മാർ കൊണ്ടു കൊടുത്താലും അവർ കള്ളു കുടിച്ചിട്ട് വന്ന് ചവിട്ടിയിടിക്കുകയും ചെയ്യും. അപ്പോൾ ഇവർക്ക് ഭക്ഷണം കഴിക്കാനില്ലാതെ ഗർഭിണിയാകുമ്പോൾ പോഷാഹാരമില്ലാത്ത കുട്ടികളെയാണ് ജനിപ്പിക്കുന്നത്. പല കുട്ടികളും അങ്ങനെ മരിക്കാനും ഇടയായിട്ടുണ്ട്. അപ്പോൾ ഈ സ്ത്രീകളെ ഇങ്ങനെ ചവിട്ടും കള്ളു കുടിച്ചിട്ടും ചവിട്ടി ഉള്ള വെച്ച് കഴിക്കാൻ പോലും പറ്റില്ല. ഈ സ്ത്രീകളെ നമ്മൾ അമൃതശ്രീ എന്നുള്ള പദ്ധതി ചേർക്കുകയും അവരെ സഹായിക്കുകയും അവർ സ്വയം പര്യാപ്തമായി അവർ ഉണർന്നു വരികയും ബിസിനസ് ചെയ്യുകയും ആ സ്ത്രീകൾ മറ്റുള്ളവർക്ക് വീട് വെച്ച് കൊടുക്കാനും കല്യാണം നടത്താനും ഒക്കെ സഹായിക്കാൻ തുടങ്ങി. അപ്പോൾ ഈ ചവിട്ടിയിടിക്കുകയും ചെയ്ത പുരുഷന്മാർ തന്നെ ഈ സ്ത്രീയോട് ആദരവ് കാണിക്കാൻ തുടങ്ങി, അവരോട് ആദരവ് കാണിക്കാൻ തുടങ്ങി എന്നുള്ളതാണ്. അപ്പോൾ സ്ത്രീ അമ്മയാണ്, സമൂഹത്തിൻ്റെ ആദിഗുരുവാണ്. ഗർഭപാത്രത്തിൽ കിടക്കുമ്പോൾ അവളെ അമ്മയും കുഞ്ഞും ഒന്നാണ്. കുഞ്ഞ് കഴിക്കുന്നതും കുടിക്കുന്നതും ശ്വസിക്കുന്നതും ഒക്കെ അമ്മയിലൂടെയാണ്. ഉദരത്തിന് പുറത്തു നിന്നാലും ആ പൊക്കിക്കൂടിയുള്ള ബന്ധം തുടരുന്നു. പൊക്കിക്കൂടി അടുത്ത് മാറ്റിയാലും ആ ഐക്യബോധം സൂക്ഷ്മമായി തുടരും. അതുകൊണ്ട് അമ്മമാർ വിചാരിച്ചാൽ ആൺകുട്ടികളും പെൺകുട്ടികളിലും സംസ്കാരത്തിൻ്റെ വിത്തുകൾ ആഴത്തിൽ വിതയ്ക്കാൻ സാധിക്കും എന്നുള്ളതാണ് എനിക്ക് തോന്നുന്നത്. കാരണം പെൺകുട്ടികൾ വേറൊരു കണ്ടീഷൻ, ആൺകുട്ടികൾ വേറൊരു കണ്ടീഷൻ ചെയ്തുകൊണ്ടാണ് ഇങ്ങനെ വന്നിരിക്കുന്നത്. അപ്പം അമ്മമാർ വിചാരിച്ചത് അതിലൂടെ ആൺകുട്ടികൾക്ക് പെൺകുട്ടികളോടുള്ള ആദരവും പെൺകുട്ടികളുടെ സ്ത്രീകളുടെ ആദരവും സ്വഭാവം മനസ്സിലാക്കാൻ സാധിക്കുമെന്നുള്ളതാണ് എനിക്ക് തോന്നുന്നത്. ഇപ്പം ചിലർ സാധാരണ പറയും ശരിയായ സാഹചര്യം കിട്ടിയാൽ അവർ ഉത്തമരായ പൗരന്മാരാക്കി വളർത്താൻ പറ്റും എന്നുള്ളതാണ് ആൺകുട്ടികളെയും പെൺകുട്ടികളെയും. ഇത് പറയുമ്പം 100 കണക്കിന് രാജ്യത്തു നിന്ന് ആശ്രമത്തിൽ കുഞ്ഞുങ്ങൾ വരും. അവർ പല പല ഭാഷകളുള്ള കുഞ്ഞുങ്ങളാണ്. അക്ഷരം പോലും അറിയില്ല അവർക്ക്. പക്ഷെ അവർ വേദമന്ത്രം ജപിക്കും, സഹസ്രനാമം ജപിക്കും, അതുപോലെ തന്നെ ഗീതാ വ്യാഖ്യാനങ്ങൾ പറയും. അതുപോലെ കുഞ്ഞുങ്ങൾ ഭജനകളിലെല്ലാം മണിക്കൂർ ധ്യാനിച്ചിരിക്കും. ഇതെങ്ങനെയാണ് ഒരു ലാബിൽ ശരിയായ സാഹചര്യം കിട്ടിയുമ്പോൾ അതിൽ ബാക്ടീരിയസ് വളരുന്ന പോലെ, അത് കൾച്ചർ ചെയ്യുക, ലാബിൽ കൾച്ചർ ചെയ്യുക എന്ന് പറയും. അപ്പോൾ അതിലുള്ള ബാക്ടീരിയ വളരുന്ന പോലെ നമ്മൾ ശരിയായ സാഹചര്യം സൃഷ്ടിച്ചു കൊടുത്താൽ തീർച്ചയായും അവർക്ക് മാറ്റം കൊണ്ടുവരാൻ സാധിക്കും. എല്ലാവർക്കും പറ്റില്ലെങ്കിൽ കുറച്ചെങ്കിലും മാറ്റി. ഇപ്പം എൻ്റെ അമ്മ അമേരിക്കയിൽ ഞാൻ പോയ സമയത്ത് അവിടെ ഇന്ത്യൻ കുടുംബമാണ്. ഒരമ്മയ്ക്ക് 5 മക്കളുണ്ട്. അത്രയും മക്കളും സാധനയും എല്ലാം ചെയ്യുന്നു. അതിൻ്റെ മക്കളും അതുപോലെ ചെയ്യുന്നുണ്ട്. പക്ഷേ എന്താ കുഞ്ഞിന് എവിടെ നിന്ന് കാരണം ഇത്രയും നീ കോളേജിൽ പോയി ഇങ്ങനെയൊക്കെ കണ്ടിട്ടും ഈ സംസ്കാരം മാറാത്ത. അപ്പോൾ എൻ്റെ അമ്മ വന്നു, ആ അമ്മയോട് ചോദിച്ചാൽ അവരുടെ അമ്മ വന്നു. അപ്പോൾ ആ ഭൗതിക ലോകത്ത് ജീവിക്കുന്ന അമ്മമാരാണെങ്കിലും ഇവിടുന്ന് അവിടെ പോയിട്ടുണ്ടെങ്കിലും ആ സംസ്കാരം അവർ വിട്ടിട്ടില്ല എന്നുള്ളതാണ്. അപ്പോൾ എൻ്റെ അമ്മ എന്നോട് പറഞ്ഞ നദി ദേവിയാണ്, അവിടെ ഇറങ്ങിയ മൂത്രം ഒഴിക്കരുത്. കുളിക്കാൻ ഇറങ്ങുന്നത് തിണപ്പ് കെട്ടുമ്പോൾ തന്നെ മൂത്രം വരും. പക്ഷെ അമ്മ പറഞ്ഞു ഓർത്ത് കൺട്രോൾ, അറിയാതെ കൺട്രോൾ വരും. അപ്പോൾ ഇതുപോലെ നമ്മൾ ഓരോ കാര്യം ഇങ്ങനെ ചെറുപ്പത്തിൽ കൊടുത്താൽ തീയുടെ മുമ്പിൽ നിൽക്കുന്ന പോലെയും കണ്ണിന് മുമ്പ് നിൽക്കുന്ന പോലെയും അവയർനെസ്സും മനസ്സാക്ഷി നമ്മളെ തെറ്റിയാൻ പ്രേരിപ്പിക്കില്ല ഉള്ളതാണ്. മോൻ പറഞ്ഞിട്ട് പിന്നെ പറയാം. ஓம் அமிர்தேஸ்வரி நமக. இந்த ஆன்மீக கண்காட்சியில் கலந்து கொண்டு இதை துவக்கி வைப்பதில் அம்மாவுக்கு ஏற்படும் மகிழ்ச்சியும் நன்றியையும் இவ்விழாவை ஏற்பாடு செய்த எல்லா பொறுப்பாளர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறார்கள். பெண்மையை போற்றுக, பெண்களை போற்றுக என்பதை நாம் சிந்தித்து கொண்டிருக்கும் தலைப்பு. பெண்களை மரியாதை இல்லாமல் நடத்துவது என்பது இன்றைய காலகட்டத்தில் நாம் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனைகளும் ஒன்றாகும். அதனால் இக்கண்காட்சிக்கும் இது வழங்கும் செய்திக்கும் மிகவும் முக்கியத்துவம் இருக்கிறது. பெண்மை என்பதுதான்
பெண்ணின் கோட்பாடும் சாரமும் ஆகும். இன்று பல ஆண்களும் பெண்களை வெறும் உடலாகவும் சதை பிண்டமாகத்தான் காண்கிறார்கள். வெறும் சதை பிண்டத்திற்கு உயிரில்லை அல்லவா, அது உண்ணுவதற்குத்தானே. இதுதான் இன்று பல ஆண்களின் மனநிலை. பெண்மையை நாம் மறந்துவிட்டோம், தாய்மையின் பெருமையை மறந்துவிட்டோம். அதனால் பெண்களை அவமானப்படுத்துவது இன்று பலருக்கும் ஒரு பொழுதுபோக்காகிவிட்டது. பசி ஏற்படும் போது உணவு உண்பதற்கு காட்டும் ஆர்வத்தை போலவே தான் இதை காண்கிறார்கள். இதுதான் பிரச்சனை. இந்த சூழ்நிலையில் பெண்ணிடம் மதிப்புடன் பழகுவதை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் இத்தகைய கண்காட்சிகள் துணை புரியும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. இவ்விழாவில் பேசப்படும் மற்றும் பகிர்ந்து கொள்ளும் கருத்துக்கள் இந்த அரங்கத்திற்குள்ளும் மைதானத்துக்குள்ளும் மட்டுமே ஒதுங்கி விடாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் அம்மாவுடைய வேண்டுதல். அவமானப்படுத்தப்பட்ட பெண்ணை இன்று ஊடகங்கள் இறை அல்லது உணவு என்று அழைக்கின்றன. துணையற்றவள், பலவீனமானவள், புகலிடம் இல்லாதவள் என்பதுதான் இந்த சொல்லின் பொருள். ஏற்கனவே பெண்ணை வலிமையற்றவள், அபலை, சபலமானவள் என்றுதான் பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கண்ணோட்டத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும். அதற்கு பெண்மை மற்றும் தாய்மையின் வலிமை குறித்த விழிப்புணர்வு உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தில் தேவி இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி சுரூபிணி என்று போற்றப்படுகிறாள். உண்மையில் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் இந்த 3 சக்திகளும் உறைந்திருக்கின்றன. அம்மாவிற்கு ஆணும் பெண்ணும் சமமே. இறைவனும் இயற்கையும் வரமாக அளித்துள்ள திறமைகளும் குணங்களும் இரு பாலர்களுக்கும் உண்டு. சமூகத்தின் முறையான வளர்ச்சிக்கும் விரிவாக்கத்திற்கும் ஆண் பெண் இருவரின் பங்களிப்பும் மிகவும் முக்கியமானது. இந்த காலத்தில் அரசியல், சமுதாயம் மற்றும் பொருளாதாரம் போன்ற துறைகளில் பெண்கள் பொறுப்பேற்று முன்னிலையில் இடம் பெற்றிருக்கின்றனர் என்பது சிறிது ஆறுதல் அளிக்கிறது. சில போலி மருத்துவர்களின் தீய செயல்களால் எல்லா மருத்துவர்களுக்கும் சமூகத்தில் அவமதிப்பும் கெட்ட பெயரும் ஏற்படுவதுண்டு. அதுபோல சில ஆண்களின் தீய நடத்தைகள் எல்லா ஆண்களுக்கும் அவமானத்தை ஏற்படுத்தி உள்ளது. விலங்குகள் கூட சில விதிமுறைகளை கடைபிடிக்கின்றன. மனிதன் விலங்குகளை விட மோசமாக அறிவும் விழிப்புணர்வும் இல்லாமல் இருக்கிறான். இது பாரத பண்பாடு அல்ல, மாறாக பிறரிடமிருந்து கடன் வாங்கிய எண்ணங்கள் மற்றும் அறிவற்ற கண்மூடித்தனமான பின்பற்றுதல்களின் வெளிப்பாடாகும். இதை தடுக்க கடுமையான சட்டத்திட்டங்கள் மட்டுமல்லாமல் பாரதத்தின் உன்னதமான பண்பாட்டை மீட்டெடுக்க முழு மனதுடன் முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இத்தகைய பேராபத்திலிருந்து நம்மால் மீள முடியும். எங்கே பெண் போற்றப்படுகிறாளோ அங்கே தெய்வீகம் மலரும். எங்கே பெண் அவமானப்படுத்தப்படுகிறாளோ அங்கே நடைபெறும் செயல்கள் எவ்வளவு மேன்மையாக இருந்தாலும் அது பயனற்றதாகிவிடும் என்பது மனுஸ்மிருதியின் பிரபலமான கூற்று. பாரத பண்பாட்டின் உயிர் மூச்சை இந்த கூற்று வெளிப்படுத்துகிறது. இந்த உலகில் நாம் காணும் அனைத்தும் பரம்பொருளின் பல பெயர்களும் வடிவங்களுமே என்ற உண்மையை அறிந்து உலகிற்கு அருளிய ரிஷிகளின் சங்கல்பமும் வேத வாக்கியங்களும் தான் பாரத மண்ணிலும் சுற்றுச்சூழலிலும் துடித்து கொண்டிருக்கிறது. எனவே தான் அதற்கு எதிராக நாம் செயல்பட்டால் அது நாட்டிற்கும் மக்களுக்கும் தீங்கை ஏற்படுத்துகிறது. ஆன்மீக நோக்கில் ஆணும் பெண்ணும் சமமே. ஒரு ஆன்மாவின் இருவகையான வெளிப்பாடுகள். எல்லா பெண்களையும் சகோதரியாகவோ தாயாகவோ கருத வேண்டுமென்றால் அதில் நடைமுறை சிக்கல் ஏற்படும். அதற்காக பெண்களை எதிர்க்க வேண்டுமா? பெண்களை மரியாதையின்றி நடத்த வேண்டுமா? அவளுக்கு தீங்கிழைக்க வேண்டுமா? மனக்கட்டுப்பாட்டில் இருந்தால் எந்த ஒரு உணர்வும் மனிதனை பைத்தியமாக்கிவிடும். இது தொடர்ந்தால் உலகம் விரைவில் பைத்தியக்கார விடுதி ஆகிவிடும். நாங்கள் தான் அறிவாளிகள், உயர்ந்தவர்கள், முதலாளிகள் என்பது சில ஆண்களின் தவறான எண்ணம். அதற்கு இறைவனோ இயற்கையோ ஒருபோதும் பொறுப்பல்ல. அப்படி ஒரு நியதியோ வேறுபாடோ இயற்கையில் இல்லை. கருணையும் அன்பும் எங்கு அதிகமாக காணப்படுகிறதோ அதை பெண்ணாக கருதும் நற்பண்புதான் பாரதத்தில் இருக்கிறது. தேகமாதா, தேசமாதா, பூமாதா, வேதமாதா, கோமாதா என்று போற்றுவது இத்தகைய மேன்மையான மனப்பான்மையிலிருந்து ஏற்பட்டதாகும். பெண் என்பவள் அபலை, பலவீனமானவள், சபலமுள்ளவள் என்று கருதி சமூகம் அவளுக்கு கட்டுப்பாடுகளை விதித்து கட்டுப்படுத்தி இருக்கிறது. ஆனால் பெண் நினைத்தால் அவளால் செய்ய முடியாது எதுவுமே இல்லை. அவளது ஆற்றலை வெளிப்படை செய்ய தக்கதொரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தால் மட்டும் போதுமானது. உண்மையில் குடும்பம் முதல்
நாட்டை ஆட்சி செய்வது வரை இன்று பெண்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு உள்ளது என்பதை மிக நுட்பமாக ஆராய்ந்தால் உணர்ந்து கொள்ள முடியும். பெண்ணின் ஆற்றல் என்பது அவளது தாய்மையே ஆகும். தாய்மை மாற்றத்தை ஏற்படுத்த வல்லமையுடையது. பிறரது உள்ளத்தை அறிந்து செயல்பட உதவும் சக்தியாகும். ஒரு உண்மையான தாய்க்கு மட்டுமே கண்டிப்பையும் அரவணைப்பையும் சமமாக வெளிப்படுத்த இயலும். ஆசிரமத்தில் அம்மாவின் பஜனை முழுவதும் 2 முதல் 5 வரை உள்ள, அதாவது 1.5 வயசு, 2 வயசு, 4 வயசு, 3 வயசு உள்ள குழந்தைகள், கிட்டத்தட்ட 20-25 குழந்தைகள் பஜனை முடிந்ததும் அம்மாவுடன் அம்மாவின் அறைக்கு வருவார்கள். அவர்கள் உண்ணுவதற்காக அம்மா தனித்தனி பாத்திரத்தில் சோறும் தயிரும் அளிப்பார்கள். அவர்கள் அதை சாப்பிடுவார்கள். அப்போது அம்மா ஒரு விஷயத்தை கவனிக்க நேர்ந்தது. அதாவது ஆண் குழந்தைகள் அவர்களது பாத்திரத்தில் உள்ள உணவை உண்டுவிட்டு பாத்திரத்தை அங்கே வைத்துவிட்டு கை கழுவ செல்லிவிடுவார்கள். ஆனால் பெண் குழந்தைகள் அவர்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக அருகில் இருக்கும் அவர்களை விட வயது குறைந்த குழந்தைகளை, அதாவது 2 வயசு இல்லை 1.5 வயசு குழந்தைகளை தங்களது மடியில் அமர வைத்து அவர்களுக்கு உணவு ஊட்டுவார்கள். அதற்கு பிறகுதான் அவர் இந்த மற்ற குழந்தைகள், அதாவது 4 அல்லது 5 வயது உள்ள குழந்தைகள் அந்த இளைய குழந்தைகளுக்கு உணவை ஊட்டிய பிறகுதான் தான்கள் உணவு உண்ணுவார்கள். இதை அம்மா பல முறை கவனித்திருக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் தாய்மை பண்பு இயற்கையாக இருப்பதை இந்த சம்பவம் காட்டுகிறது. இறைவன் பெண்களுக்கு கருப்பை என்ற வரத்தை அளித்துள்ளார். எனவே பிறரிடம் கருணை செலுத்துவது அவர்களுக்கு மிகவும் இயல்பானது. பெண்களிடம் உள்ள கருணை விலை மதிப்புடையது. ஆனால் அது ஞானத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். இல்லை என்றால் பிறர் இந்த கருணையை தவறான முறையில் பயன்படுத்திக் கொள்வார்கள். பூனை குட்டிகளைப் போல பெண்கள் உதவியற்றவர்களும் அடுத்தவர்களை சார்ந்து வாழ்பவர்களும் அல்ல. சிங்கத்தை போல் கர்ஜிப்பதற்கு தேவையான வீரமும் பலமும் அவர்களுக்கு இருக்கிறது. பெண்கள் பிறரால் ஏற்றப்பட வேண்டிய மெழுகுவர்த்தியை போன்றவர்கள் அல்ல. அவர்கள் தானாகவே ஒளிர்விடும் சூரியனை போன்றவர்கள். ஆண்களுக்கு பெண்களை விட உடல் பலம் இருக்கிறது, மசில் பவர் இருக்கிறது. ஆனாலும் பெண்களுக்கு ஆண்களை விட வலுவான ஒரு மசில் இருக்கிறது. அதுதான் இதயத்தின் மசில். அதை வளர்த்து கொள்ள வேண்டும். ஆண்களைப் போல் உடலில் தசைகளை வளர்த்து கொள்ள முயன்று ஆண்களோடு போட்டி போட்டால் அது ஒரு தவறை மற்றொரு தவறால் திருத்த முனைவதற்கு ஒப்பாகும். எப்படி நேர்மறை விஷயங்கள், அதாவது 2 பாசிட்டிவ் போல்களை இணைக்க முயல்வது போன்றது. 2 பாசிட்டிவ் முனைகளை இணைக்க முடியாது, அது விலகி செல்லும். அதனால் சமூகத்துக்கு எந்த விதமான நன்மையும் ஏற்படாது. பெண்களுக்கு வாய்ப்பும் சுதந்திரமும் அளித்தால் எல்லா தடைகளையும் கடந்து அவர்கள் முன்னேறுவார்கள். நம்ம ஆசிரமம், அம்மாவின் ஆசிரமம் நாடெங்கும் உள்ள லட்சக்கணக்கான பெண்களுக்கு உதவி செய்வதற்காக அமிர்தஸ்ரீ என்ற மகளிர் மேம்பாட்டு குழுக்களை நடத்தி வருகிறது. அம்மாவின் ஆசிரமம் கிராமங்களை தரிசித்த பொழுது ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சி அம்மா குறிப்பிடுகிறார்கள். இந்த அமிர்தஸ்ரீ என்ற குழு அமைப்புகள் பெண்கள் சுய தொழில் தொடங்குவதற்காக மூலதனத்தையும் தொழில் தொடங்க வேண்டிய தேவையான பொருட்களையும் வழங்குகிறது. அதில் பயனாளிகளான பல பெண்களுக்கும் கல்வி அறிவில்லை. சில பெண்கள் கணவனால் மோசமாக நடத்தப்பட்டார்கள். குடித்துவிட்டு வீடு திரும்பும்போது சில கணவன்மார்கள் மனைவிகளை அடித்து துன்புறுத்துவார்கள். அது மட்டுமல்ல, குடும்பத்தில் ஏழ்மை காரணமாக இந்த குடும்பத்தில் இருக்கும் பெண்கள் இந்த வெத்தலை கூட பாக்கு எடுத்து போகலையா, அந்த பாக்கை சாப்பிட்டு தங்களது பசியை அடக்கிக் கொள்வார்களாம். இப்படிப்பட்ட பல பெண்களும் அந்த அமிர்தஸ்ரீ திட்டத்தின் உதவியால் இப்பொழுது தொழில் முயற்சிகள் வெற்றி பெற்று நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் ஒருங்கிணைந்து செய்யும் தொழிலிருந்து கிடைத்த லாபத்தை பயன்படுத்தி ஏழை பெண்களுக்கு இலவச வீடுகள் கூட கட்டி கொடுக்கிறார்கள். அதை கண்ட பிறகு பல கணவன்மார்களும் தங்களது மனதில் மாற்றம் ஏற்பட்டு இப்போது அந்த பெண்களுக்கு மனைவிமார்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அளிக்கிறார்கள். முற்காலத்தில் ஆண்கள் அவர்கள் மட்டும் பயணம் செய்யக்கூடிய ஒன்வேன்னு சொல்லுவாங்களே, ஒரு வழி பாதையாக சமூகத்தை மாற்றியிருந்தார்கள். சமூகம் ஹைவே போல மாற வேண்டும். அதாவது ஆண்களும் பெண்களும் சமமான வாய்ப்பு கிடைத்து முன்னேற வேண்டும். அத்தகைய ஒரு ஹைவேயாக மாற வேண்டும் சமூகம். பெண்கள் முன்னேற முனையும் போது ஆண்கள் பெண்களுக்காக வழிபடுவதோடு அவர்களுக்கு வழி ஏற்படுத்திடவும் வேண்டும். அதாவது இந்த ஜீன்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷில், மரபணுக்கள் தான். இந்த மரபணுக்கள் தான் ஒருவரது பழக்க வழக்கங்களை நிர்ணயிக்கும் என்று விஞ்ஞானம் கூறுகிறது. ஆனால்
ஒருவர் வளரும் சூழ்நிலைக்கும் கூட பழக்க வழக்கங்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு இருப்பதாக அம்மா கருதுகிறார்கள். அமிர்தபுரி ஆசிரமத்தில் வரும் குழந்தைகளே இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. பல நாடுகளிலிருந்தும் மக்கள் அம்மாவின் ஆசிரமத்திற்கு வருகை பெறுகிறார்கள். பலரும் அவர்களுடைய குழந்தைகளையும் தங்களுடன் கொண்டு வருவார்கள். ஆசிரமத்தில் ஒரே சமயத்தில் சில வேளைகளில் 200 அல்லது 300 குழந்தைகள் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் எந்த மொழி பேசுபவர்களாக இருந்தாலும் பகவத்கீதை மந்திரங்களை உச்சரிப்பார்கள், மந்திரங்களின் பொருளை சொல்வார்கள், புராண கதைகள் சொல்வார்கள், பஜனை பாடலை பாடுவார்கள். சில வேளைகள் 3/4 மணி நேரம் கூட தியானம் செய்வார்கள். இவ்வளவு சிறு வயதில் அந்த குழந்தைகளுக்கு இது எப்படி சாத்தியமாயிற்று? ஆசிரமத்தில் உள்ள ஆன்மீக சூழ்நிலை தான் இதற்கு காரணம். அது அவர்களிடம் ஆன்மீக விஷயங்களில் மிகுந்த நாட்டத்தை ஏற்படுத்துகிறது. நற்பண்புகளை ஆங்கிலத்தில் கல்ச்சர் என்று சொல்வார்கள். ஒரு மைக்ரோபயாலஜி லேபரட்டரியில், அதாவது உயிரியல் ஆய்வுக்கூடத்தில் தகுந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி பாக்டீரியாக்களை வளர்ப்பதையும் கல்ச்சர் என்று சொல்வார்கள், கல்ச்சரிங் என்று சொல்வார்கள். அதுபோல் நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தால் குழந்தைகள் நல்ல கல்ச்சர் உடையவர்களாக வளர்வார்கள். எந்த நாடாக இருந்தாலும் நாம் செயல்படும் துறை எதுவாக இருந்தாலும் பெற்ற தாய் தனது தாய்ப்பாலுடன் குழந்தைக்கு நன்னெறியையும் பண்பாடும் கற்றுத்தந்தால் அது ஒருவனை பகுத்தறிவும் மனிதனையும் உள்ளவனாக மாற்றிவிடும். எனவே பேருமிக்கதும் ஒப்பற்றதுமான தாய்மையின் பெருமையை மாய்ந்து விடாமல் இருக்க பெண்கள் தனி கவனம் செலுத்த வேண்டும். பெண் தாயாகவும் சமூகத்தின் முதல் குருவாகவும் விளங்குகிறாள். கருப்பையில் இருக்கும்போது தாயும் சேயும் ஒன்றுதான். தாய் மூலமாகவே கருவில் உள்ள குழந்தை உண்ணவும் பருகவும் மூச்சு விடவும் செய்கிறது. தாயின் வயிற்றிலிருந்து குழந்தையை வெளியே வந்த பின்னரும் தொப்புள் கொடி தொடர்பு தொடர்கிறது. தொப்புள் கொடியை அறுத்து நீக்கினாலும் சூட்சுமமாக அந்த தொடர்பு நீடிக்கிறது. ஆகவே தாய்மார்கள் மனது வைத்தால் ஆண் பெண் குழந்தைகளிடம் பண்பாட்டின் விதையை ஆழமாக விதைக்க இயலும். அதன் மூலமாக ஆண் குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களிடம் மரியாதையுடன் நடந்து கொள்ளும் பண்பு இயல்பாக ஏற்படும். சரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தினால் அவர்களை நாட்டின் சிறந்த குடிமக்களாக வளர்க்க இயலும். நற்பண்புகளையும் நல்ல பழக்கங்களையும் அவர்களிடம் விழிப்புறச் செய்ய இயலும். அம்மா சிறுமியாக இருந்தபோது அம்மாவின் தாயார் தமயந்தியம்மா நதியில் அம்மாவிடம் சொல்வார்கள், நதியில் ஒரு நாளும் சிறுநீர் கழிக்கக்கூடாது என்று சொல்வார்கள். நதி என்பது தேவி. இப்படி அடிக்கடி அம்மாவிடம் சொல்வார்கள். சிறுமியான அம்மா நதியில் இறங்கியதும் குளிர்ச்சியின் காரணத்தால் சிறுநீர் கழிக்கும் உணர்வு ஏற்படும். ஆனால் அம்மாவின் தமது தாயார் தமயந்தியம்மா சொன்ன வார்த்தைகளை நினைக்கும் போது சுவிட்சை ஆஃப் செய்தது போல் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு அப்படியே அடங்கி போய்விடும். நதியில் சிறுநீர் கழிக்க மாட்டார். இப்போ நதியில் சிறுநீர் கழிக்காமல் இருந்தால் அதன் பயன் நமக்குத்தான், நதிக்கல்ல. எனவே பெற்றோர்கள் நற்பண்புகளை சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கு புகட்டினால் தவறு செய்ய தூண்டும் சூழ்நிலைகள் கூட அவர்களின் ஆழ்மனது இதை செய்யாது, இது தவறு, இதை செய்யாது என்று எச்சரிக்கும். பல ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவிலிருந்து 5 சகோதரிகளை கொண்ட ஒரு குடும்பம் அம்மாவின் தரிசனத்துக்கு வந்தது. அவர்கள் எல்லோரும் பாரத பண்பாட்டை கடைபிடிப்பதை அம்மா கண்டார். அவர்களது குழந்தைகளும் பாரத பண்பாட்டை கடைபிடிப்பதில் அதே அளவு ஆர்வம் காட்டினார்கள். மேலை நாட்டில் பிறந்து வளர்ந்து படித்து வேலை பார்த்து திருமணம் செய்து கொண்டும் பிறகும் கூட இந்த பாரத பண்பாட்டை கடைபிடிப்பதில் அவர்கள் காட்டிய ஆர்வம் அம்மாவுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. உங்களால் எப்படி பாரத பண்பை இன்னும் தக்க வைக்க முடிந்தது என்று அம்மா அவர்களிடம் கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், எங்களது அம்மா, எங்களது தாய் எங்களை வளர்த்திய விதம் அதுதான் இதற்கு காரணம் என்றார்கள். எனவே பள்ளிக்கூடமும் கல்லூரியும் சமூகமும் பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தினாலும் தாயார் அளித்த பண்புகள் அவர்களுக்கு இந்த குழந்தைகளுக்குள் ஆழமாக பதிந்திருந்தது. இப்படியாக ஒரு தாயார் தனது குழந்தைகள் மீது ആഴമായ ഒരു താക്കത്തെ ഏർപ്പെടുത്താൻ முடியும். രാജ്യവും കർമ്മരംഗവും ഏതായാലും മുലപ്പാലിനൊപ്പം പെറ്റമ്മ അറിവും സംസ്കാരവും പറഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ അതൊരുവന് വിവേകശാലിയും മനുഷ്യത്വമുള്ളവനാക്കി തീർക്കും. അതിലൂടെ ധന്യവും അതുല്യവുമായ മാതൃത്വത്തിൻ്റെ വൈഭവം നഷ്ടപ്പെടാതിരിക്കാൻ സ്ത്രീകൾ ശ്രദ്ധിക്കണം. ഞങ്ങൾ മുന്നിട്ടെന്നാണ് സ്ത്രീകൾ ചിന്തിക്കുന്നത്. തീർച്ചയായിട്ടും അവർ മുന്നോട്ട് പോകണം. ഇടയ്ക്കിടയ്ക്ക് പുറകോട്ടം തിരിഞ്ഞു നോക്കണം. കാരണം ഒരു കൊച്ചു കുഞ്ഞ് പുറകെ വരുന്നുണ്ട്. അതിനുവേണ്ടി അല്പം ക്ഷമ അമ്മ കാണിക്കണം. അവളെ വയറ്റിൽ മാത്രം ഇടം കൊടുത്താൽ പോരാ, ഹൃദയത്തിലും ഇടം കൊടുക്കണം. ഭാവി സമൂഹത്തിൻ്റെ കെട്ടുറപ്പും
അതിൻ്റെ ഭംഗിയും പരിമണവും അമ്മമാരിലൂടെയാണ്. അമ്മയുടെ മുലപ്പാൽ കുഞ്ഞിൻ്റെ ശരീരത്തെ മാത്രമല്ല പരിപോഷിപ്പിക്കുന്നത്, മനോബുദ്ധികളെയും ഹൃദയത്തെയും വികസിപ്പിക്കും എന്നുള്ളതാണ്. ഹൃദയത്തെയും വികസിപ്പിക്കും. പെറ്റമ്മ പകർന്നു നൽകുന്ന ജീവിതമൂല്യങ്ങളും മാതൃകയാണ് കുട്ടികൾക്ക് ഭാവി തലമുറയ്ക്കും ശൗര്യവും ശക്തിയും വീര്യവും നൽകുന്നത്. അതുകൊണ്ട് അമ്മമാർ ഉണർന്ന് പ്രവർത്തിച്ചാൽ സ്നേഹവും കാരുണ്യവും സമ്പദ് സമൃദ്ധിയുമുള്ള ഒരു നവയുഗപ്പിറവി നമുക്ക് സാധിക്കുകയുള്ളൂ എന്നുള്ളതാണ്. കുട്ടികൾക്ക് സംസ്കാരത്തിൻ്റെ പാഠങ്ങൾ പഠിപ്പിച്ചു കൊടുക്കുന്ന ഭക്തിയും ശ്രദ്ധയും ഭക്തിയും വിശ്വാസമുള്ള അമ്മമാർ ഇന്ന് ഇല്ലാതാകുന്നതാണ് സമൂഹത്തിൻ്റെ ഏറ്റവും വലിയ ശാപം. സ്ത്രീ പുരുഷന്മാർ ഭാര്യ ഭർത്താക്കന്മാരുടെ ഇടയിൽ പരസ്പര സ്നേഹവും ആദരവും വിശ്വാസവും നഷ്ടപ്പെട്ടു വരുന്നു. ഇത് കണ്ട് വളരുന്ന കുഞ്ഞുങ്ങൾക്ക് എങ്ങനെ ഇതുപോലെ ആദരവ് ഉണ്ടാവും എന്നുള്ളതാണ്. ഇത് പറയുമ്പോൾ ഇപ്പം അച്ഛനന്മാർ മോശക്കാരെന്ന് പറയുന്നില്ല, പക്ഷെ മോശം മാതൃകായിട്ടുന്ന അച്ഛന്മാരെ ഉണ്ടെന്ന് പറയാതിരിക്കാനും വയ്യ. ഒരിക്കലും അച്ഛൻ കയറി വരുമ്പോൾ മോൻ തൻ്റെ മുറിയിൽ നിന്ന് സിഗരറ്റ് വലിക്കുകയാണ്. തൻ്റെ മൂക്കിൻ്റെ താഴെ നിന്ന് സിഗരറ്റ് വലിക്കുന്ന മോനെ കണ്ട ഞെട്ടലിൽ അച്ഛൻ്റെ കയ്യിൽ നിന്ന് ബിസ്ക്കറ്റ് കുപ്പി തറയിൽ വീണ് പൊട്ടി. അപ്പം അച്ഛനോടെ എല്ലാം പറഞ്ഞ് ഉറക്കെ വിളിച്ചു, അയ്യോ എൻ്റെ ബിസ്ക്കറ്റ് കുപ്പിയെ. ഈ വിധത്തിലാണ് പല ഭാര്യ ഭർത്താക്കന്മാരുടെ അച്ഛനന്മാരുടെ മാതൃക എന്നുള്ളതാണ്. അപ്പോൾ ശീലങ്ങളും പെരുമാറ്റങ്ങളിലും വസ്ത്രധാരണയിലും ഒക്കെ പുരുഷനെ പോലെ ആകാൻ സ്ത്രീകൾ ശ്രമിക്കുന്നത്. പ്രത്യേക സാഹചര്യങ്ങളെ നമുക്ക് സഹായിച്ചേക്കാം, പക്ഷേ വിവേകശൂന്യമായ അനുകരണം നമ്മുടെ ഗുണത്തേക്കാൾ ദോഷം ചെയ്യുമെന്നുള്ളതാണ്. പാശ്ചാത്യരുടെ ശീലങ്ങളും സമ്പ്രദായങ്ങളും അന്ധമായ അനുകരിക്കുന്ന ഇടയിൽ നമുക്ക് ഏറ്റവും വലിയ സമ്പത്ത്, സ്ത്രീക്ക് ഏറ്റവും വലിയ സമ്പത്ത് മാതൃത്വം നഷ്ടമാകും. അതാണ് സ്ത്രീയുടെ ഏറ്റവും വലിയ പരാജയം എന്നുള്ളത്. സ്ത്രീത്വവും പുരുഷത്വവും ആന്തരിക ഗുണമാണ്. അത് വേഷത്തിലോ ശീലത്തിലോ മാറ്റം വരുത്തിക്കൊണ്ട് അതിന് മാറ്റം വരാൻ പോകുന്നില്ല എന്നുള്ളത്. ശരീരവും വൈകാര്യമായ ആഗ്രഹങ്ങൾ സബലീകരിക്കാൻ വേണ്ടി മാത്രമാണ് ജീവിതം ബുദ്ധിയിൽ ഉറച്ചവർക്ക്. സ്ത്രീ പുരുഷൻ എന്ന് വെറും കാമതൃപ്തിക്ക് വേണ്ടിയുള്ള അവർക്ക് സ്ത്രീ എന്നാൽ ആരോടും ആദരവുണ്ടാകില്ല എന്നുള്ളതാണ്. ഈ അടുത്ത കാലത്ത് മനുഷ്യേന്ദ്രത്തിനോട് ചോദിച്ച്, യന്ത്രമനുഷ്യനോട് ചോദിച്ച് സ്ത്രീകളെപ്പറ്റി എന്താണ് അഭിപ്രായം ചോദിച്ച്, അപ്പോൾ ആ യന്ത്രം പറഞ്ഞത് 2 കാര്യമാണ്: സ്ത്രീയുടെ ശരീരവും സൗന്ദര്യവും. കാരണം ലോകം മുഴുക്കുള്ള പുരുഷന്മാരെഴുതിയ പുസ്തകമാണ് ഈ യന്ത്രൻ ശേഖരിച്ചത്. അതാണ് തിരിച്ചു കൊടുത്ത ഉത്തരവ്. ഭാരതത്തിൻ്റെ ജീവിത വീക്ഷണം ശരീരത്തെ കേന്ദ്രീകരിച്ചുകൊണ്ട് മാത്രമല്ല, ആത്മാവിനെ കേന്ദ്രീകരിച്ചുകൊണ്ടാണ്. സകലവും ഈശ്വരനെ ദർശിക്കുക, ധർമ്മനിഷ്ഠയോടെ കർമ്മം ചെയ്യുക, സ്ത്രീ പുരുഷ ബന്ധം ഉൾപ്പെടെയുള്ള എല്ലാ ബന്ധങ്ങളും ഈശ്വരനറിയുള്ള മാർഗമായി കാണുക. ഈശാവാസ്യവിധം സർവം എന്നാണ് ഋഷികൾ ഒതിത്തന്നത്. എല്ലാത്തിലും ഈശ്വരൻ നിറഞ്ഞു നിൽക്കുന്നു. ഈശ്വരൻ അണിഞ്ചിക്കും വസ്ത്രമാണ് ഈ ലോകം. ബാക്കിക്കാർ ഒരു സമയം എടുക്കേണ്ടുമ്പോൾ വിശദീകരിച്ച് പറയും. நாங்கள் தான் முன்னணியில் என்று மட்டுமே இப்போது பெண்கள் எண்ணுகிறார்கள். அவர்கள் கண்டிப்பாக முன்னேற வேண்டும், அதில் தவறில்லை. ஆனால் இடையிடையே சற்று பின்னோக்கி பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவளை அவளது குழந்தை பின்தொடர்கிறது. அதனிடம் பொறுமை காக்க வேண்டும். தாய் தனது வயிற்றில் மட்டும் குழந்தைக்கு இடமளித்தால் போதாது, இதயத்திலும் இடமளிக்க வேண்டும். எதிர்கால சமூகத்தின் கட்டமைப்பும் நறுமணமும் அழகும் தாய்மார்கள் மூலமாக உருவாக வேண்டும். தாய்ப்பால் என்பது குழந்தையின் உடலுக்கு மட்டும் ஊட்டச்சத்து அளிப்பதல்ல, அது குழந்தையின் மனம், புத்தி மற்றும் இதயத்தையும் விரிவடை செய்கிறது. அதுபோல தாயின் வாழ்வியல் பண்புகளும் முன்மாதிரியான நடத்தையும் குழந்தைகளது எதிர்கால வாழ்வுக்கான ஆற்றலையும் வலிமையும் அளிக்கிறது. தாய்மார்கள் விழிப்புடன் செயல்பட்டால்தான் அன்பும் கருணையும் நிறைந்த ஒரு புது யுகம் பிறக்க வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகளுக்கு பண்பாட்டின் பாடங்களை கற்றுத்தருவதற்கு கவனமும் பக்தியும் நம்பிக்கையும் நிறைந்த தாய்மார்கள் இல்லாததான் நம்மை பிடித்திருக்கும் பெரிய சாபம். இன்று தாய் தந்தையருக்கு இடையே பரஸ்பர அன்பும் மதிப்பும் நம்பிக்கையும் இல்லை. அதை பார்த்து வளரும் குழந்தைகள் இவ்வாறு பிறரை மதிப்பார்கள். தாய் தந்தையர்கள் எல்லோரும் சரியில்லை என்று அம்மா கூறவில்லை, ஆனால் தவறான முன்னுதாரணமாக விளங்கும் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்பதை குறிப்பிடாமல் இருக்க முடியாது. ஒரு முறை தனது மகன், அப்பா அங்கே வெளியில் போயிட்டு வரார், உள்ளே வந்து பார்க்கும்போது மகன் புகைப்பிடித்து கொண்டிருக்கிறதை கண்டார். தன் கண்ணெதிரேயே மகன் புகைப்பிடிப்பதை கண்டு இந்த தந்தை திகைத்து போய்விட்டார். அவர் திகைப்பு அதிகமாகவே அவர் கையில் இருந்த விஸ்கி பாட்டில் கீழே வந்து உடைஞ்சது. தன்னை மறந்த நிலையில் தந்தை சொல்கிறார், ஐயோ என்னுடைய விஸ்கி பாட்டில் உடஞ்சி போச்சேன்னு சொல்கிறார். இது போன்ற முன் உதாரணங்களைத்தான் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்கு காட்டுகிறார்கள். இன்று பெண்கள் நடை, உடை, பாவனை மற்றும் பழக்க வழக்கங்களிலும் ஆண்களைப் போல நடந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள்.
ஒருவேளை சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் இது உதவலாம். ஆனால் முட்டாள்தனமான பின்பற்றுதல் நன்மையை விட அதிகமாக தீமையைத்தான் ஏற்படுத்தும். மேலை நாட்டு பழக்க வழக்கங்களையும் நடைமுறைகளையும் கண்மூடித்தனமாக பின்பற்றும் போது பெண் தனது விலை மதிப்பற்ற தாய்மை என்னும் சொத்தை இழக்கிறாள். இதுதான் இன்றைய பெண்ணின் மிகப்பெரிய தோல்வி. ஆண்மையும் பெண்மையும் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கின்ற உள்ளார்ந்த குணங்களாகும். புற தோற்றத்திலும் பழக்கத்திலும் மட்டும் மாற்றம் ஏற்படுத்துவதால் இந்த உள்ளார்ந்த குணங்களை உருவாக்கிவிட முடியாது. உடல் மற்றும் உணர்ச்சிகளால் ஏற்படும் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு மட்டுமே இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் வேறு ஒன்றியவர்களுக்கு ஆண் பெண் உறவு என்பது காமத்தை பூர்த்தி செய்வதற்கு மட்டுமே உள்ளதாகும். இந்த ஒரு ஆண் பெண் உறவு என்பது காமத்தை பூர்த்தி செய்து கொள்வதற்கு மட்டுமே உள்ள உறவாகும். அவர்களுக்கு பெண்கள் மட்டுமல்ல, யார் மீதும் அன்பு செலுத்தவோ யாரையும் மதிக்கவோ முடியாது. அத்தகைய இயல்புள்ளவர்களுக்கு தங்கள் மீது மட்டுமே அன்பு இருக்கும். அண்மையில் நடந்த ஒரு ஆய்வில் ஒரு எந்திர மனிதரிடம் பெண்களை பற்றிய கேள்விகள் கேட்கப்பட்ட பொழுது அது சொன்னதாம், அது பெண்களின் உடல் மற்றும் அழகை பற்றி மட்டுமே கூறியதாம். அந்த எந்திர மனிதன் பெண்களின் உடல் மற்றும் அழகை பற்றியுமே கூறியது. ஏனென்றால் அந்த எந்திர மனிதனின் மூளையில் சேகரித்து வைத்திருந்த தகவல்கள் ஆண்கள் எழுதிய நூல்களிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள். பாரதத்தின் வாழ்க்கை கண்ணோட்டம் என்பது உடலை மையமாக கொண்டதல்ல, ஆன்மாவை மையமாக கொண்டது. அனைத்திலும் இறைவனை காண்பது, அறநெறியுடன் செயல்படுவது, கணவன் மனைவி உறவு உட்பட எல்லா உறவுகளையும் இறைவனை அறிவதற்கான பல வழிகளாகவே காண்பது, இதுவே பாரதத்தின் வாழ்க்கையை பற்ற கண்ணோட்டமாக இருந்தது. ஈசாவாசம் இதம் சர்வம் என்றுதான் நமது ரிஷிகள் கற்பித்துள்ளார்கள். எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்துள்ள இறைவனின் ஆடைதான் இந்த உலகம். இந்த ஆடைக்கு பின்னால் இறைவன் இருக்கிறார். கருவறையில் அமர்ந்துள்ள இறைவனின் உருவத்திற்கு கோவில்தான் வீடு. அதுபோல நமது உள்ளத்தில் குடியிருக்கும் இறைவனாக பேர் உணர்வுக்கு இந்த உடல் தான் வீடு. எனவே இந்த உடல் என்பது கோயிலாகும். இந்த உலகமும் கோயிலாகும். ஏனென்றால் உலகிற்குள்ளே இருப்பது இறைவன். இந்த கண்ணோட்டத்தை பற்றிய விழிப்புணர்வு சிறிதளவு இருந்தால் கூட நாம் பெண்களை மட்டுமல்ல, யாரையுமே அவமானப்படுத்தவோ அசிங்கப்படுத்தவோ முயற்சி செய்ய மாட்டோம். பிறரை போற்றவும் வணங்கவும் மட்டுமே செய்வோம். ஒரு பொருளாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் அதனதன் இயல்பான அடிப்படை குணத்தில் மாற்றம் ஏற்பட்டால் அது ஆபத்தை விளைவிக்கும். பெண் என்பவள் அவளது கண்ணோட்டத்திலும் பணிபுரியும் துறையிலும் காலத்திற்கு ஏற்ப மாற்றங்களையும் நடைமுறைகளையும் ஏற்படுத்தி கொள்ளும் போது தனது சொந்த இயல்பை கைவிடாமல் இருக்க முயற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் வாழ்வில் உயர்ந்த இலக்குகளை அடைய முடியும். எல்லா துறைகளிலும் அவளால் ஒளிர முடியும். பெருமையும் அங்கீகாரத்தையும் பிறரிடமிருந்து தட்டி பறிக்க வேண்டிய தேவையில்லை. அது இயற்கையாகவே அவளுக்கு கிடைக்கும். பெண்ணின் உள்ளே இயல்பாக மறைந்து கிடக்கும் ஆற்றலையும் செயல்திறனையும் ஆண்களால் நினைத்து கூட பார்க்க முடியாது. தாய்மை, பொறுமை, சகிப்புத்தன்மை மற்றும் தற்காப்பு போன்ற குணங்களை ஆண்களாலும் அடைய இயலும். ஆனால் இத்தகைய குணங்கள் பெண்களுக்கு பிறவியிலேயே அமைந்துள்ளது. குடும்பத்தையும் நாட்டையும் மற்ற நிறுவனங்களையும் வெற்றி பாதையில் அழைத்து செல்ல தேவையானது இத்தகைய குணங்கள் என்றால் இப்படி பெண்கள் தரம் குறைந்தவர்களாவாள்? தனி மனிதனுக்கும் சமூகத்தின் பிற அங்கத்தினர்களுக்கும் இடையே உள்ள உறவுகளை ஆன்மீக பண்புகளின் அடிப்படையில் கண்டு வாழ்ந்திருந்த ஒரு பொன்னான காலகட்டம் பாரதத்தில் இருந்தது. வேத காலத்திலும் அதற்கு பின்வந்த காலகட்டங்களிலும் பாரதத்தில் பெண்களை பெருமையுடன் போற்றி மதித்து வந்தனர். அன்று பெண்ணுக்கு என்ற தனிப்பட்ட உரிமைகளும் சுதந்திரமும் உயர்ந்த மதிப்பும் இருந்தன. பிற்காலத்தில் சுமார் 1000 வருடங்கள் அந்நிய நாட்டு படையெடுப்புகளால் பாரத நாடு அடிமைப்படுத்தப்பட்டது. அந்த ஆக்கிரமிப்புகளும் அடிமைப்படுத்தலும் வெளியில் மட்டுமல்ல, மனதளவிலும் உணர்வுபூர்வமாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் கூட பாரதத்தை சூறையாடி வலிமையிழக்கச் செய்தன. ஆன்மீக பண்புகளும் அசைக்க முடியாத நம்பிக்கைகளும் ஆச்சாரங்களும் தன்மானமும் தகர்த்தெறியப்பட்டன. நமது இருப்புத்தன்மையும் சிந்தனை ஆற்றலையும் ஏன் நமது தனித்தன்மையும் கூட இழந்தோம். யாராலும் தூண்டப்படவும் ஆதிக்கம் செலுத்தப்படும் கூடிய வகையில் நாம் பலவீனர்களாக ஆகிவிட்டோம். அவை நமது குடும்ப உறவுகளையும் தனி மனித உறவுகளையும் பெண்களோடு அணுகுமுறையும் மற்றும் எல்லா உயர்ந்த எண்ணங்களையும் அடியோடு மாற்றிவிட்டன. நம்மிடம் ஏற்பட்ட
ஆழமான காயங்கள் இன்னும் மாறவில்லை. இத்தகைய நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் பாரதம்தான். மீண்டும் வீழ்த்தி எழுவதற்கு, உயர்ந்த நிலையை அடைவதற்கு ஒரு தனிப்பட்ட ஆற்றலையும் சங்கல்பத்தையும் நமது முன்னோர்களான ரிஷிகள் இந்த மண்ணிற்கு அளித்துள்ளனர். அதை யாராலும் திருடவோ அழிக்கவோ முடியாது. ஆனாலும் நாமும் நமது முயற்சியை கைவிடக்கூடாது. தூங்கிக் கொண்டிருப்பவர்களை விழிப்பறை செய்வதற்கான முயற்சி தொடர வேண்டும். தூங்குவதைப் போல் பாசாங்க செய்பவரை எழுப்புவது கடினம். தூங்குவதைப் போல் நடிப்பவரை எழுப்புவது கடினம். எனவே தூங்குபவர் விழித்து எழுந்தால் தூங்குவதை போன்று நடிப்பவர்களுக்கு அந்த நிலையில் அதிக நேரம் தொடர முடியாது. ஒரு நாட்டின் சுற்றுப்புறச் சூழலிலும் ஒவ்வொரு மண் துகளிலும் நிறைந்திருக்கும் சூட்சமான அதிர்வுகள் தான் அந்த நாட்டின் பண்பாட்டை நிச்சயிக்கின்றன. பாரதத்தை பொறுத்தவரை அது ஆன்மீகமாகும். ஏனென்றால் நமது நாட்டில் எங்கும் நிறைந்திருப்பது ரிஷிகளின் சங்கல்பமே ஆகும். அது அவர்களது தியாகம், தவம், உலகளாவிய கண்ணோட்டம் இவைகளின் தூய அதிர்வுகளாகும். அந்த சக்திக்கு எதிரானது எதுவும் இங்கு நீடித்து நிற்காது. பண்பாட்டுக்கு எதிராக நாம் செயல்பட்டால் இந்த மண்ணும் இங்குள்ள இயற்கையும், ஏன் ஒவ்வொரு அணுவும் நம்மை எதிர்க்கும், நம்மை முன்னேற அனுமதிக்காது. இதுதான் இன்று நாம் இங்கு காணும் அமைதியின்மைக்கு காரணம். எனவே பாரத நாடு முழுமையாக வளர்ந்து விரிவடைய வேண்டுமென்றால் பராவித்தியையும் அபராவித்தியம், அதாவது ஆன்மீக கல்வியும் உலகியல் கல்வியும், ஆன்மீகமும் உலகியல் வாழ்வும் கைகோர்த்து செல்ல வேண்டும். எப்பொழுதெல்லாம் இந்த இரண்டும் இசைந்த நிலையில் இருந்தனவோ அப்பொழுதெல்லாம் பாரதம் உலகின் நெற்றியில் சூடாமணியாக ஒளி வழங்கியிருக்கிறது. என்று முதல் நாம் இந்த ஆன்மீக பண்பாடுகளை மறந்து வாழத் தொடங்கினோமோ அன்று முதல் நாம் உலகியல் வெற்றிகளையும் இழக்கத் தொடங்கினோம். எப்போது நாம் இந்த நாட்டின் ஆன்மாவை அறிகிறோமோ, அதற்கு ஏற்றால் போல் செயல்படுகிறோமோ, அப்பொழுது மீண்டும் பாரதம் வீழ்த்தெழும். நாம் இழந்த மகிமையும் வளமையும் புகழும் தாமாகவே நம்மை திரும்ப வந்து அடையும். இவைகள் மீண்டும் நம்மை வந்து அடைய அம்மா பரமாத்மாவிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். ஆணுக்கு நிகராக பெண்ணுக்கும் பெருமையும் மதிப்பும் புகழும் அங்கீகாரமும் கிடைக்கும் ஒரு பொற்காலத்தையும் சமூகத்தையும் அம்மா கனவு காண்கிறார்கள். வீடு, தொழில் நிறுவனங்கள் மற்றும் நகர வீதிகளிலும் பெண்கள் ஆக்கிரமிக்கப்படாத, அவமதிக்கப்படாத ஒரு பொற்காலம். பெண்களுக்கிடையே கல்வி அறிவற்ற யாருமே இல்லாத ஒரு பொற்காலம். இதுதான் அம்மாவின் கனவு. இவை அனைத்தும் இருந்தாலும் அம்மா இறுதியாக ஒரு குறிப்பை உணர்த்த விரும்புகிறார்கள். அதாவது நாம் செய்யும் முயற்சிகள் வெற்றி அடைய வேண்டுமென்றால் 3 விஷயங்கள் மிகவும் முக்கியமானது. சரியான வகையிலான முயற்சி, அந்த முயற்சி குறித்த காலத்தில் செய்யப்பட வேண்டும். இவை இரண்டும் இருந்தால் மட்டும் போதாது. அத்துடன் இறைவன் அருளும் சேரும் பொழுதுதான் நாம் நினைத்த காரியம் கைகூடும், நினைத்த காரியம் வெற்றிகரமாகும். எடுத்துக்காட்டாக ஒருவருக்கு ஒரு உயர்ந்த வேலைக்கு இன்டர்வியூ கால் வருகிறது. நேர்முக தேர்வுக்கு அழைக்கிறார்கள் வெளியூரில். அப்போ விமானத்தில் செல்ல வேண்டிய சூழ்நிலை. வீட்டிலிருந்து குறித்த நேரத்தில் விமானத்தை நோக்கி புறப்பட்டு விட்டார். செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல் எதுவும் இல்லை, கார் கோளாறு எதுவும் ஆகவில்லை. குறித்த நேரத்தில் விமான நிலையத்தை அடைந்து விட்டார். ஆனால் அப்பொழுது விமானத்தில் சென்ற பொழுது டிக்கெட்டை செக்இன் செய்யும் பொழுது விமானம் இன்று கிளம்பாது, மோசமான காலநிலை காரணமாக இன்று விமானம் ரத்து செய்யப்பட்டு என்று அறிவிப்பு வருகிறது. அப்போ பாருங்கள், வீட்டிலேருந்து சரியான நேரத்தில் இறங்கிவிட்டார், எந்த சிக்கலும் மாட்டிக்கொள்ளாமல் குறித்த நேரத்தில் விமான நிலையத்தை அடைந்தார். அந்த எண்ணம் அவர் செய்யக்கூடிய செயல். 3ஆவதாக இறைவன் அருள் இல்லாததால் அந்த விமானம் கிளம்பவில்லை. எனவே அந்த முயற்சி சரியான காலத்தில் செய்யப்பட்ட முயற்சி இருந்தால் கூட இறைவன் அருளும் வேண்டும். அப்பொழுதுதான் நான் செய்யக்கூடிய காரியம் வெற்றியாக அமையும். நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட இறைவன் அருள் கிடைக்க வேண்டும் என்று அம்மா நமக்காக இறைவனை வேண்டிக் கொள்கிறார்கள். ஓம் அமிர்தேஸ்வரி நமக. May I now request Srimati Sheila Rajendran, Secretary Reception Committee, to propose the vote of thanks.
ஸ்ரீ குருபியோ நமஹ. எல்லாருக்கும் மாலை நல்வாழ்த்துக்கள். அம்மா நமஸ்காரம். நன்றி, தன்யவாதா, நன்னி, thank you may be simple words having few syllables but filled with emotions. It is said that feeling the gratitude and not expressing it is like wrapping a gift with all our love and not giving it. Our revered Satguru Mata, Amritanandamayi, our beloved Amma, you have highlighted to us that karma, our actions, jnana, knowledge, and bhakti, devotion, are all essential. That the two wings of a bird are devotion and action, knowledge being its tail, and only with the help of all three can the bird soar high. With all humility, as a fledgling, with utmost devotion, on behalf of all of us here, it is our duty to offer our humble salutations before you, our pranams wrapped with wholehearted gratitude. And here we soar high, elated with your divine presence on the inauguration of the 11th Hindu Spiritual and Service Fair 2020. It is befitting that Mataji, an embodiment of feminine divinity, is amidst us when the theme for this year's fair is revering womanhood. Our salutations to you, Amma, and a very big thank you for your words of wisdom, love, and blessings. We are eternally indebted to you, Ammachi. It is my honor to acknowledge Mr. S. Gurumurthy ji, being the Moolakarta behind the Hindu Spiritual and Service Fair and the concept of Initiative for Moral and Cultural Training Foundation, and we thank him for his valuable guidance. HSSF, as the name connotes, is an event to showcase and highlight our Bharatiya Paramparya, its rich culture, heritage, and glory. It is for all Hindu spiritual and service organizations to come together under one roof and celebrate the good work they have done and they are doing. It is one thing to believe that charity and anonymity go in hand, but it does not mean such noble acts go unnoticed. Such services inspire the society, leaving a trail for people to follow. Our appreciation and thanks to all the members of the organizing committee for their efforts and involvement. A wholehearted one, especially for Dr. Padma Subramaniam and Rajalakshmi, Mrs. Rajalakshmi, the driving force, Shakti Devis. A host of individuals and organizations need special mention and recognition for their role in ensuring smooth conduct of this mega program. We are grateful to all the spiritual and service organizations for their enthusiastic and keen participation in bringing awareness to the public at large, their selfless and tremendous service to society. These organizations have come forward with pride in portraying this. Our acknowledgements and gratitude should be conveyed to print and electronic media for their coverage, including TV channels for their telecast for wider viewership, police and several security agencies for providing permissions, bandobast, and their pivotal role in ensuring safety, security, and smooth traffic. A team of photographers and videographers for recording beautiful moments to cherish. A massive hard-working crew of people who put together the infrastructure, sound and light, and other facilities in place. Scores of volunteers working around the clock for all the logistics. Back-end team for their planning and coordination of various tasks and people for organizing this fair. Our thanks goes to students from across colleges and schools who enthusiastically participated in pre-fair curtain raiser programs and will be participating and performing samskaras during the fair. We are grateful to Guru Nanak College for providing their space for this laudable, massive fair. We would like to place on record
our appreciation to individuals, corporate sponsors, including partnering leading educational institutions, for their large-hearted gesture. On behalf of the Trust and the organizing committee, I take this opportunity to wholeheartedly thank each and every person who has played a vital role in putting together the HSSF 2020. I had mentioned this earlier and would like to reiterate it here that an event of this magnitude calls for a concerted, cooperative, and collaborative effort of several hundreds of people, above all, God's divine grace. We will fail in our duties if we, mere mortals, don't acknowledge our gratitude to the Almighty for His abundant anugraham. Where women are revered, there gods rejoice. One can hear the rejoicing of Durga, Lakshmi, and Saraswati as they shower their bountiful blessings for the 11th Hindu Spiritual and Service Fair's divine success. Loka samasta sukhino bhavantu. Om Shanti, Shanti, Shanti. Nandri Vanakkam. Amma, miga nandri. Seeking your blessings. Thank you. Thank you all. Let us conclude this auspicious inaugural function with a song that salutes that Shakti, that Mother, who bears and sustains us, Bharata Mata, Vande Mataram. Vande Mataram, Vande Mataram, Vande Mataram, Vande Mataram, Sujala Sufala Malayaj Sheetala Sasya Shyamanam Mataram Vande Mataram Shubhra Jyotsna Pulakitayamini Pullakusumita Dhrumadala Shobhini Suhasini Sumadhura Bhashini
சேர்ந்தன தாயின் பெயரும் சகி என்ற நாமம் பெண்மை வாழ்கின்ற ஊத்திடுவோம்